ஹாய் லவ்லி காய்ஸ், உங்களுக்காக ரூடு சிஓ இன் டாக்ஸிக் லவ்வோட நெக்ஸ்ட்டு பாட்டை தான் எட்டு பண்ணிருக்கேன். ஓகேடா, இப்போ அப்படியே நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரியை ஃபுல்லாக கேட்டுட்டு இந்த மாதிரி இருக்குங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நான் பேசுகிற வேறு ஏதாவது பெயிண்டர் மாதிரி தெரிஞ்சா எம் ரிலீஸ் சாரி, ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஹவுஸை வாங்கி கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணலான்னு பார்த்தா பேபி எனக்கு ஒரு பேபி கொடுக்க போட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மாமுக்கு டேடிக்கு எல்லாருக்கும் கால் பண்ணி சொல்லிட்டாரு. அப்பா மைனா நம்ம ஜொங்குக்குடா இப்போ எழுந்துக்கிறாரு. இந்த மாதிரி எழுந்துக்கிட்டா ரூமுக்கு வெளியே பயங்கரமாக சவுண்ட்ஸாக கேட்டுட்ருக்கு. எங்கே இருக்கிறோம் இந்த டேய என்ன திமிரண்டா என்னையை ஸ்லாப் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி காண்டுலேயே அப்படியே அங்கேருந்து எழுந்து லக்கேஜை ஹேண்ட்ஸில் எடுத்தபடியே கரெக்டாக அந்த பெட்ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வந்தா கிம்மோட ஃபேமிலி மட்டும் இருக்கிட்ட பாட்டுட்டு நம்ம ஜொங்கு கேண்டாகிறாரு. நான் யாரெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சி டென்ஷனாக இருக்கிறேனோ எல்லாருமே இங்கே என்ன பண்ணுறாங்க, ஒரு வேளை டேயோட ஹவுஸ் கூட்டு வந்துட்டானோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி டேயோட பேரண்ட்ஸு சுகாவோட பேரண்ட்ஸு மொட்டை ஹிம் ஃபேமிலி இருக்கிறத பாட்டு நம்ம ஜொங்குக்கு காண்டாகிறாரு. எல்லா எனிமீஸும் ஒரே பிளேஸில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி காண்டிலே இந்த மாதிரி நோட் பண்ணிட்டு இருந்தா ஜொங்குக்கோட டேடும் மாமும் வர மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜொங்குக்கு யாரையுமே கண்டுக்கல. லக்கேஜை ஆன்சர் எடுத்து வேக்கிட்டுலேயே ஹவுஸை விட்டு வெளியே போகிறதுல இருக்கிறாரு. இந்த மாதிரி வெளியே போகிற மூமெண்ட்டை ஜொங்கு கூட பேரண்ட்ஸ் நோட் பண்ணிவிட்டு ஜொங்குக்கு ஒன்றை பார்க்க தாண்டா நாங்கள் எல்லோரும் இங்கே வந்தோம், நீ எங்கடா லக்கேஜோட போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜொங்குக்கு நோட் பண்ணால் பேரண்ட்ஸ்கிட்ட நின்று பேசிகிட்டு இருந்த நம்ம டேடம் அப்படியே திரும்பி லக்கேஜோட வெளியே போகிற ஜொங்குக்கு பார்த்துட்டு ஜொங்குக்கோட லக்கேஜை வந்து நம்ம கிரிப்பாக பிடிக்கிறாரு. என்னாச்சு ஜொங்குக்கு எழுந்த வேகத்தில் எங்கே போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லக்கேஜை கிரிப்பாக பிடிச்சான். முதல்ல என் லக்கேஜில் இருந்து ஹேண்ட்ஸ் எடுட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன உனக்கு பிரச்சனை? எதுக்கு இந்த மாதிரி கட்டிகிட்ருக்க? பேரண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்கல்ல, உன் பேரண்ட்ஸ் என் பேரண்ட்ஸ் 2 பேருமே இருக்கிறாங்க, எதுக்கு இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுற? ஜொங்குக் சன்னா கேட்கணும், க்யூட் பாயில் வா ரூம்குள்ளே வா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்னை மிரட்டுறியா, பயமுட்டுறியாடா, என்ன மாதிரி வந்துட்டு பேசிட்டா பயந்துருவேனா, என்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம டேயோட டேடு தான் என்னாச்சு டே ஏதாவது ப்ராப்ளமா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஜிமினே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்னடா அப்படிங்கிற மாதிரி ஜிமினை வந்துருந்தா லக்கேஜை வாங்கிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் லக்கேஜை ஜொங்குக்கிட்ட இருந்து வாங்கினா நம்ம ஜொங்கு கொடுக்க மாட்டேங்கிறாரு. இந்த மாதிரி கொடுக்காட்டு மூமெண்ட்டு ஸ்ட்ரகிள் பண்ணுறத பாட்டு ஜொங்கு பண்ணுற மூமெண்ட்டு பிஹேவரை பாட்டு காண்டாகி ஜொங்குக்கு டான்ஸ்லேருந்து லக்கேஜை வாங்கி நம்ம டேயே தூக்கி வீசிடுவார். இந்த மாதிரி வீசுறத பார்த்து ஃபேமிலி மெம்பர்ஸ் அவ்வளோ பேர் ஷாக் ஆனோம். ஜொங்குக்குமே ஷாக் ஆகி அப்படியே நம்மகிட்ட நோட் பண்ணா, என்னடா என்ன மாதிரிடா பிஹேவ் பண்ணிகிட்ருக்க, அடா பேரண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல, அறிவில்லை உனக்கு அப்படிங்கிற மாதிரி கோவத்தில் நம்மகிட்ட ஜொங்குக்கிட்ட ஃபைட்டுக்கு வேண்டாம் சிமினை கிரிப்பாட்டே பிடிச்சபடி டே வேண்டாண்டா உனக்கு நல்லா தெரியும்ல நிலவ ஆங்கிரி மூமெண்ட் அங்கே கொண்டு போவாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஹவுஸுக்கு வெளியே நம்ம ஜிமினை இழுத்துட்டு போகிறாரு. ஜிமின் அவன் என்ன மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கானுங்கிறது உனக்கு அவட்ட தெரியலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எனக்கு நல்லா தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேய் அங்கேருந்து கூட்டிகிட்டு போனான். இவனுக்கு என்ன திமிரு, என்னையும் மிரட்டுறான், இப்படிலாம் பயமுட்டுறான். இல்லை ஜொங்குக் இவனை பாட்டுலாம் பயப்படாத, இங்கேருந்து போயிடணும் அப்படிங்கிற மாதிரி லக்கேஜ் எடுக்க வேண்டாம். லக்கேஜ் அப்படியே ஹேண்ட்ஸில் தூக்குனபடி சுகா நேராக டேயோட ரூமுக்கே போகிறாரா அந்த மாதிரி போனான், பெட்ரூமுக்கு போகிறாரா அந்த மாதிரி போனான். டே என் லக்கேஜ் எங்கடா ஆட்டு போகிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்குக்கு நேராக ரூமுக்கு போகலான்ங்கிற மாதிரி ஸ்டெப் ஏறினான். ஜொங்குக்கோட மாம்தான் ஜொங்குக்கோட ஃபேஸை கப்பினபடி ஜொங்குக்கோட ஃபோர்கெட்டில் கிஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கிஸ் பண்ணால், என்னம்மா உனக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணவும், சொல்லவே இல்லைடா இவ்வளோ பெரிய குட் நியூஸை இவ்வளோ லேட்டாக கொடுப்பேன்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், லேட்டாக கொடுத்தேனா, ஆமாம் டேட் டீனேஜ் ஆயிடுச்சு, மேரேஜ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு லாஸ்ட்லி டேயே மேரேஜ் பண்ணி ரொம்ப டேஸ் இந்த மாமை கடற விடுவான்னு பார்த்தேன். ஆனால் பட் 3 மந்த்துக்குள்ளேயே இவ்வளோ பெரிய குட் நியூஸ் கொடுத்துட்டியே, இதுவே எங்களுக்கு கொஞ்சம் லேட்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜொங்குக்கிட்ட ஒன்றுமே புரியல, என்னம்மா வளர்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்குக்கோட மாமா நோட் பண்ணால் ஜொங்குக்கோட மாம்டா ஒரு மாதிரி ஷையான பொசிஷன்லேயே நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன் ஜொங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எப்போவும் எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கோட ஃபேஸ் ரியாக்ஷனே அந்த மாதிரி இருக்குது. என்ன வளரிக்கிட்டு இருக்கீங்கங்கிற மாதிரி நோட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஜொங்குக்கு இனிதான் நீ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஹெல்த்தியான ஃபுட்டெல்லாம் சாப்பிடணும், இதெல்லாம் நீ சாப்பிடக்கூடாது, நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், கம்பெனி ஒர்க்கெல்லாம் டேடே பார்த்துப்பாரு, ஒரு 10 மந்த் வரைக்கும் நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகு அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசிக்கிட்டு இருக்கிற அந்த மூமெண்ட்டுக்கு
ஜங்குக்கு அப்புறம் தான் லைட்டாக புரியுது, மாம் என்னட்ட மீனிங் பண்ணி பேசுகிறாங்க, இவங்க பேசுகிறதெல்லாம் பார்க்க சொல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகி அவரோட டொமாக்ஸில் ஹேண்ட்ஸை வச்சபடி, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ண ஜங்குக்கோட டேடு ஹக் பண்ணபடி அண்ட் ஜங்குக்கு ஏதோ கிஃப்ட்லாம் வர வேண்டும்ன்றிருக்காரு. எங்களை சீக்கிரமாகவே கிராண்ட்மாவாக்கிட்டடா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு இந்த மூமெண்ட் எப்பண்டா நடந்துச்சுங்கிற மாதிரி நோட் பண்ணால் நாங்கள் எல்லாருமே கால் பண்ணி இந்த பிளேஸ்க்கு வர சொல்ல போய் தான் வந்தோம், இது உன்னோட ஹவுஸாமே, உனக்காக பாட்டு ரெடி பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணான், அந்த மாதிரி பண்ணான், அப்படி பண்ணான், இப்படி பண்ணானுங்கிற மாதிரி என்னட்டெல்லாமோ நம்ம ஜங்குக்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தோம். சரி நீ இப்போ மண்டல ரெஸ்ட் எடு, உனக்காக நாங்கள் மில்க் ஷேக் கேட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு நேராக ரூமுக்கு அனுப்பினோம். ஜங்குக்கு நேராக ரூமுக்கு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னா எப்போ செக் பண்ணால் ஒருவேளை நம்ம மயங்கி விழுந்ததுக்கப்புறம் டாக்டர் யாரும் வந்தாங்களோ அப்படிங்கிற டவுட்லேயே கரெக்டாக பெட்ரூமுக்குள்ள என்றான்னா, சுகாடாம் உனக்கு என்ன ப்ராப்ளம் ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லைடா, உன் பிரதருக்கு தாண்டா எல்லாமே ப்ராப்ளம், நான் நார்மலாக தாண்டா இருக்கிறேன், ஆனால் அவனுக்கு தாண்டா நான் நார்மலாக இருக்கிறது பிடிக்கல, எப்போ பார்த்தாலும் என்கிட்ட ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருக்கான்டா, யாரோ என்கிட்ட 2 செகண்ட் பேசுகிறாங்க, இதுக்கு ஏன் மேலேயே கோவப்படுறான், என்னையே பனிஷ் பண்ணுறான், என்னையே திட்டுறான். நான் என்ன பண்ணேன், அவனுக்கு எத்தனை பர்சன்ஸ் ஃப்ரெண்ட் இருக்காங்க, எல்லா பர்சன்ஸ்கிட்டையும் அவன் க்ளோஸாக தானே இருக்கிறான். நான் ஏதாவது அவன்கிட்ட போய் ரூல் போடுறேன்னா, இதை பண்ணாதுங்கிற மாதிரி ஆர்டர் போட்டுட்ருக்கேனா, பட் உன் பிரதர் எல்லாம் மீறி என்கிட்ட நடந்துக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அம்மா கோமா கட்டுன்னு கட்டுனா ஜங்குக்கு இந்த மாதிரி டென்ஷன் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், டேயை பற்றி திங்க் பண்ணாலே இப்போல்லாம் எனக்கு டென்ஷன் மட்டும்தான் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னோம். ஏன்டா அவன் மேலே இவ்வளோ கோவப்படுற, நீ தானே, ஆமாம் அந்த ஒரு தப்பு தான் நான் பண்ணிட்டேன், நான் தான் அவனை லவ் பண்ணேன், நான் தான் அவனுக்கு மெசேஜ் பண்ணேன், நான் தான் அவனை மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லி அவனை ஃபோர்ஸ் பண்ணேன், இப்போ அனுபவிச்சுட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தீட்டு வர இந்த மாதிரிட்டுனா ஜங்குக்கு இதுக்கு மேலே என் பிரதர் இந்த மாதிரிலாம் பேசாத அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், பிரதரை சொன்னதோட உனக்கு கோவம் வர வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் காஷாக திட்டுனா, வாய மூடுறா, பற்றி உனக்கு என்னடா தெரியும் அப்படிங்கிற மாதிரி கோவமாக சுகர் கட்டு வர இந்த மாதிரி கேட்டணும். சைல்ட்லேருந்தே உன்னோட டேடும் ஒரு கம்பெனி பிஸ்னஸ் மேன் தான், ஏன் டேடும் ஒரு கம்பெனி பிஸ்னஸ் மேன் தான், ஃபேமிலியோட நம்ம அட்டாச்மெண்ட்டில் இருக்கிறோம், ஆனால் பேபியை போட்டாகி 3 இயர்ஸ் பேபியாக இருக்க சொல்லியே கிராண்ட்மாவோட ஹவுஸில் கொண்டு விட்டுட்டாங்க. இப்போ அவன் இந்த கண்ட்ரிக்கே வந்துட்டுருக்கான். பேரண்ட்ஸோட லவ்னா என்னங்கிறதே அவனுக்கு தெரியாது, பேரண்ட்ஸை பார்த்தாலே அவனுக்கு சுத்தமாக பிடிக்காது, செம்மையாக கோவப்படுவான். எனக்கும் எப்படிடா ஒன்று அவன் லவ் பண்ணுறான்னு சொல்ல அவன் சொன்ன வேர்ட் எனக்கே என் பேரண்ட்ஸை பிடிக்கல, அதேமாரி அந்த ஜங்குக்கும் என் பேரண்ட்ஸை பிடிக்கல, அதுதான் அவனை பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரீசன் சொன்னான் தெரியுமா. அவன் ரீசன் சொல்ல எனக்கு ஏன்டா இந்த மாதிரி நீ இப்படி ஒரு மூமெண்ட்டை சூஸ் பண்ணியிருக்கேங்கிற மாதிரி கேட்டான். என்னமோ தெரியல, அவன் என்கிட்ட பேசுகிறதுலாம் பார்க்க சொல்ல ரொம்ப இயர்ஸாக எனக்கு கிடைக்காத மொட்டை லவ்வும் கொஞ்சம் டேஸாக கிடைச்ச மாதிரி தெரியுது, அதான் நான் சேஞ்ச் ஆகிட்டேன்னா என்னமோ தெரியல அப்படிங்கிற மாதிரி நான் சும்மா தான் ஜங்குக்கிட்ட ப்ளே பண்ணி விளையாடணும்னு நினச்சேன், அவன் டெஸ்ட் அனுப்புனா திருப்பி ரிப்ளை பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் இப்போல்லாம் ஜங்குக்கிட்ட பேசாமல் என்னாலே இருக்க முடியலங்கிற மாதிரி சுகாக்கிட்ட சொல்லியிருப்பாரு. அதுக்கு ரீசனு ஜங்குக்கும் டேயோட பேரண்ட்ஸை பிடிக்காதான், டேயோட பேரண்ட்ஸை பிடிக்காதான், அதனால எனக்கு ஜங்குக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குங்கிற மாதிரி இப்படி வேறு நம்ம சுகாக்கிட்ட சொல்லியிருப்பாரு. அவனுக்கு எந்த ஒரு லவ் ஃபீலுமே கிடைக்கலடா, அவன் தன்னோட பேரண்ட்ஸ்கிட்ட கேர் லவ் எல்லாம் கிடைக்கணும்னு திங்க் பண்ணான். சைல்டு ஏஜில் அந்த ஏஜில் அவனுக்கு எதுவுமே கிடைக்கல, அப்படி இருந்துமே கிராண்ட்மாவோட கேரிங் லவ்வில் தான் அவனோட ஸ்டடி விட்டுட்டு முடிச்சுட்டு இந்த பிளேஸ்க்கு எடுக்குன்னு நினைக்கிற, உன்னை லவ் பண்ணிட்டுக்கா சான்ஸே இல்லை, நீ எப்படி உன்னோட கம்பெனியில் சிஓ என்றானியும் அடமேடி கிம்மோட கம்பெனியில் டேயை சிஓ ஆக்கணுங்கிறதுக்காக தான் அதர் கண்ட்ரியில் விட்டுருந்து டேயை இந்த கண்ட்ரிக்கு வர வச்சாரு. நீ ஏன் ஆக்சிடெண்ட்டாக அவனை மீட் பண்ண, நீ ஃபஸ்ட்டே மீட் பண்ணியே அன்னைக்கு தான் இந்த கண்ட்ரிக்குள்ளே என்றானது, நீ ஏன் பாட்ட நீ ஏன் பிடிச்சிக்கிட்டு லவ் பண்ண, நீ ஏன் அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ண, நீ பண்ணிகிட்ருக்க மூமெண்ட்டை அவன் லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டான், அவனுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, அதுக்கப்புறம் முழுக்க உன்னை பற்றி தான் திங்க் பண்ணான், எல்லா கேருமே எல்லா லவ்வுமே ஜங்குக்கிட்டேருந்து எனக்கு மொத்தமாக கிடைக்கும், ஜங்குக்கு நான் யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாதுங்கிற மாதிரி அவன் திங்க் பண்ணான். அப்படியே நீ எப்படி கிம் ஃபேமிலி பர்சன்ஸை சேர்ந்தவன் தெரிஞ்சால் நீ எப்படி ரிஜெக்ட் பண்ணுவேனுங்கிறது எனக்கு தெரியும். அப்போ நான் டேட்டை சொன்னேன், நீ கிம் டேயாங்கிறது தெரிஞ்சால் கண்டிப்பாக உங்ககிட்ட ஃபைட்டுக்கு வருவான்ட்டு, அதை நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொன்னான். நீ தாண்டா புரிஞ்சுக்கணும்,
அவனை ரொம்ப சின்சியராக தான் லவ் பண்ணிகிட்ருக்கான். அவனுக்கு எல்லா பிளேஸ்லேயும் கிடைக்க வேண்டிய ஒட்டுமொத்த லவ்வையும் உன்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்ட லவ்வை இன்னொரு தேர்ட் பர்சன்ட் கிட்ட ஷேர் பண்ணுறது அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. எங்கே தன்னை தாண்டிய அதர் பர்சன்ட்டை அதே அளவுக்கார லவ்வை நீ காட்டிடுவியோன்ட்டு அந்த ஒட்டுமொத்த லவ்வும் டேக்க மட்டுமே வேணும்னு அவன் திங்க் பண்ணுறான். எனக்கு அதில் ஒன்றும் தப்பாக தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, இதுக்கப்புறம் உன்னோட சாய்ஸ், உன் ஹஸ்பண்டு கூட நீ லைஃப்பில் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதும் கோவாட்டில் அதர் கண்ட்ரிக்கு போகிறதும் நானே உன்னை கொண்டு அதர் கண்ட்ரியில் விட்டுருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து போனால் இப்போ டைம்லாம் ஸ்கிப் ஆகி நைட்டு ஒரு 11 ஆயிடுச்சு. ஹவுஸுக்கு வந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே அவங்கவுங்க ஹவுஸுக்கு போயிட்டாங்க. ஷுகாவுமே அவரோட ஹவுஸுக்கு போயிருப்பாரு. அந்த மூமெண்ட்டுக்கு நைட்டு 11 ஆயிடுச்சு, இன்னுமே டே ஹவுஸ்க்கு வரல. அந்த மூமெண்ட்டில் ஜொங்குக்கு அப்படி டேயை பற்றி திங்க் பண்ணிட்டு இருந்தான். ஜொங்குக்கு ஃப்ளிட்டியாக நம்ம டேட்ட பேசினது, எப்பண்டா மேரேஜ் பண்ணிக்கலாம், வேணா லிவ் டுகெதர் இருப்போமா, அப்படி பண்ணிப்போமா, ஹக் பண்ணிப்போமா, கிஸ் பண்ணிப்போமாங்கிற மாதிரி டேட்டை நம்ம ஜொங்குக்கு வளன்னு பேசின மூமெண்ட் எல்லாம் திங்க் ஆகிட்டு சுகா சொல்லிட்டு போனதுன்னு திங்க் ஆகி, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னு தெரியலையே, என்ன மாதிரி டிசிஷன் எடுக்கணும்னு புரியலையேங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜொங்குக்கு இந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு இருந்தா அந்த பெட்ரூம் டோரை ஓப்பன் பண்ணபடி நம்மகிட்ட என்ட்ரு ஆகுவாரா, ட்ரிங்க் பண்ணிட்டு தான் வந்துருக்காரு. அந்த மூமெண்ட்டில் உள்ளே என்ட்ராகிற மூமெண்ட்டை நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு ஸ்லீப் பண்ணுற மாதிரி ஐஸை க்ரிப்பாக க்ளோஸ் பண்ணபடி தான் பெட்டில் பட்டிருக்காரு. ஸ்லீப் பண்ணலை. அந்த மூமெண்ட்டுக்கு நேராக ஜொங்குக்கிட்ட க்ளோஸாக வந்து ஜொங்குக்கு ஸ்லீப் பண்ணிட்டானாங்கிற மாதிரி நோட் பண்ணிவிட்டு ஜொங்குக்கு ஆப்போசிட்டில் இருக்க பில்லோவில் வந்து படுக்கிறாரு. பில்லோவில் படுத்துட்டு ஸ்லீப் பண்ணுவாரா நம்மகிட்ட இந்த மாதிரி ஸ்லீப் பண்ண அப்படியே நம்ம ஜொங்குக்கு திரும்பி டேயோட ஃபேஸை பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்தா ஃபர்ஸ்ட் டே நம்மகிட்ட இந்த பிளேஸில் பார்த்த அந்த மூமெண்ட்டு தான் நம்ம ஜொங்குக்கு திங்க் ஆகும். டேக்கிட்ட வந்து வாலண்ட்ரியாக பேசினது, ஹக் பண்ணதெல்லாம் திங்க் ஆகி டேயோட ஃபேஸையும் நோட் பண்ணிட்டு இருந்தான். டே அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணுவாரா, இந்த மாதிரி ஓப்பன் பண்ணால் ஜொங்குக்கு அப்படியே ஆப்போசிட் பக்கமாக திரும்பி பட்டுக்கிறாரு. இந்த மாதிரி திரும்பி பட்டால் டே அப்படியே ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு ஜொங்குக்கிட்ட க்ளோஸாக வந்து ஜொங்குக்காக பேக் ஹக் பண்ணபடி டைட்டாக க்ரிப்பாக பிடிக்கிறாரு. ஐ லவ் யூ ஸோ மச் ஜொங்குக், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு க்ரிப்பாக இந்த மாதிரி பிடிச்சா ஜொங்குக்கு இந்த மாதிரி பேச சொல்ல கொஞ்சம் ஷாக்காகன்னு இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹேக் பண்ணிவிட்டு ஐஸை க்ளோஸ் பண்ணபடி ஸ்லீப் பண்ணுற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜொங்குக்குமே அப்படியே டேயோட ஆன்சர் லைட்டாக ஹோல்ட் பண்ணபடி ஹோல்ட் பண்ணபடி அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணபடி ஸ்லீப் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிடுச்சா, நம்ம ஜொங்குக்கு தான் அப்படியே ஐஸெல்லாம் ரப் பண்ணபடி அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணால் நம்ம ஜொங்குக்கு முன்னாடி கம்பெனி ஒர்க்குக்கு ரெடியாகி நம்ம ஜொங்குக்கு எப்போ எழுந்துப்பானுங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி நம்ம நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆகி டக்குன்னு பெட்லேருந்து எழுந்து போகிற அந்த மாதிரி எழுந்துக்கிட்டான். பக்கத்தில் இருக்க அந்த பெட்லலாம் இருக்கும்ல கார்னர், அது வந்து நம்ம ஜொங்குக்கோட ஹெட்டில் அடிக்க வரும். அந்த மூமெண்ட்டுக்கு ஜொங்குக்கோட ஹெட்டை க்ரிப்பாக பிடிச்சபடி என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் டைம் என்னாச்சு ஏதாவது ப்ராப்ளமாக என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஒரு ப்ராப்ளம் இல்லை, நீ எப்போ எழுந்துப்பேன்னு பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஐயோ எழுந்துக்கிறது தான் இந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தியாடா, நான் ஒரு செகண்டில் பயந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜொங்குக்கு டக்குன்னு அங்கேருந்து எழுந்து ரெஸ்ட் ரூமை பட்டு போனால் ஜொங்குக்கோட க்ரிப்பை பிடிச்சபடி எங்கே போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ரெஸ்ட் ரூம் போகிறேன்டா என்னை விடுறா அப்படிங்கிற மாதிரி சொன்னால், ரெஸ்ட் ரூமுக்குலாம் இவ்வளோ வேகமாக போகக்கூடாது, இந்த மாதிரி தான் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி அடி வச்சு நடப்போம்ல, அப்படி ஒரு ஸ்டெப் பக்கத்தில் வச்சு ஃபீட்ஸை அந்த மாதிரி நடக்க சொல்கிறாரு. இப்படி நடந்தால் நான் தட்டி விழ மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு செலவும், அதெல்லாம் விழ மாட்டேன் அப்படி நட அப்படிங்கிற மாதிரி செலவும். ஐயோ நம்மளை பாடாப்படுத்துறானே, அப்போ என்னன்னா அந்த மாதிரி பாடாப்படுத்தினா, இப்போ என்னன்னா இந்த மாதிரி பாடாப்படுத்துறானே அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணா, என்னாச்சு ஜொங்குக், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அப்போவா நான் தூக்கிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்குக்கு தூக்கு வரா, நீ கம்பெனிக்கு போகலையாடா, போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எப்போ நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி தானே கம்பெனிக்குள்ளே போக போகிறோம், நான் வரல உன் கம்பெனிக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா.
உன்னை அடுக்கக்க இந்த பிளேஸில் சிங்கிளெல்லாம் ஹவுஸில் விட்டுட்டு போக முடியாதுங்கிற வேண்டி ஜங்குக்கு கரெக்டாக பாட்டாப்பில் கொண்டு வந்து உட்கார வைக்கிறாரு. நான் போய்ட்டு சவரில் தானே ஃப்ரெஷ்அப் ஆவேன், வீட்டு வள்ளிக்கு கீழே விழுந்துட்டீங்கன்னா அதெல்லாம் முடியாது, இடலையே ஃப்ரெஷ்அப் ஆகு, இது கம்ஃபர்டபுளாக இருக்காடே, நான் வேணால் ஃப்ரெஷ்அப் ஆக்கி விட்டுமா? இல்லை 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 ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், நானே ஃப்ரெஷ்அப் ஆகிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு அந்த பாட்டப்பில் ஃப்ரெஷ்அப் பண்ணோம். ரெஸ்ட் ரூம்க்கு வெளியே நிற்கிறாரு. டேயாங் டோரை ஓப்பன் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஜங்குக்கு அதே மாரி ப்ராடக்ட்ஸ்லாம் தூக்கிட்டு வந்து பெட்டில் உட்கார வச்சுட்டு இதைத்தான் நீ இப்போ வேர் பண்ணணுங்கிற மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறாரு. இந்த மாதிரி கொடுத்தேன் ஜங்குக்குமே எல்லாத்தையும் வேர் பண்ணபடி நம்ம டே நோட் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. இப்போ இங்கே டைம் ஸ்கிப் ஆகி டேயோட கம்பெனியில் தான் நம்ம ஜங்குக்கு இருக்கிறாரு. எனக்கு பிடிக்காத ஒரு பிளேஸ் அங்கே கொண்டு வந்து நான் உட்கார வச்சுருக்கான் அப்படிங்கிற மாதிரி கிம் குரூப் ஆஃப் கம்பெனி சிஓ ரூமில் சிஓ சீட்டில் கொண்டு வந்து நம்ம ஜங்குக்கு உட்கார வச்சுருக்கு. எனக்கு எது பிடிக்கலையோ அந்த இடத்துல கொண்டு வந்து உட்கார வச்சுருக்கேடா அப்படிங்கிற மாதிரி காண்டிலேயே நம்ம டீ இருந்தபடி இருந்தால் அந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ணபடி ஜிமினா கிட்டே பேசிக்கிட்டு நம்ம ஜொங்கிட்டே எவ்வளோ என்ட்ராகிறாரு. ஜங்குக்கு இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு இவ்வளோ நேரம் கடுப்பில் இருந்தவர் கொஞ்சம் க்யூட்டாக ஸ்மைல் பண்ணபடி டீ கிட்ட டீ முன்னாடி போட்டு சிரித்தபடி இருக்கணும், இல்லைன்னா நம்ம டீ சிரிக்க வைப்பார். அந்த மூமெண்ட்டுக்கு ஹவுஸ்லேருந்து கம்பெனிக்கு வர சொல்ல நம்ம ஜங்குக்கு சிடுன்னு டேயோட கம்பெனிக்கு கூட்டிகிட்டு போகிற மூமெண்ட்டுக்கு கோபமாக வந்துருப்பாரா. கம்பெனிக்குள்ள என்ட்ராகி சிஓ ரூமில் நம்ம ஜங்குக்கு உட்கார வச்சுட்டு அந்த சீட்டில் உட்கார வச்சுட்டு நம்ம டே அந்த ரூமை விட்டு வெளியே போனால் கோவத்துலேயே நம்ம டேயை பார்த்து முறைக்கிறத பார்த்துட்டு டே ஜங்குக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு க்யூட்டாக பண்ணுறேனுங்கிற மாதிரி செம்ம ஃபன்னியான மூமெண்ட்டாக பண்ணிகிட்ருப்பாரு. இந்த மாதிரி டே பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு என்ன டே பண்ணுற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்கு கேட்கவும், நீ ஏன் இவ்வளோக்குள்ள கோவமாக இருக்கிற, எப்போதுமே உன்னோட மோட்டில் இந்த ஸ்மைல் இருக்கணுங்கிற மாதிரி ஜங்கு குடிச்சி சிரிக்கிற மாதிரி அப்படி இழுக்கிறாரு. இழுத்துட்டு இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், சிரிக்கிற வரைக்கும் நான் உங்ககிட்ட இந்த மாதிரி ப்ளே பண்ணுவேனுங்கிற மாதிரி ஏதோ காமெடி பண்ணுறேன் ஃபன்னியான மூமெண்ட்ஸை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஜங்குக்கு முன்னாடி ப்ளே பண்ணுவாரா. இந்த மாதிரி ப்ளே பண்ணுறத அந்த சிஓ ரூமுக்கு வெளியே நிற்கிற 2-3 எம்ப்ளாயிஸ் வேறு நோட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நோட் பண்ணால் டக்குன்னு எழுந்து வந்து டே ஹேக் பண்ணபடி இந்த மாதிரிலாம் நீ பண்ணாடாமே, அப்போ ஸ்மைல் பண்ணு, ஏன்ட்டு ஸ்மைல் பண்ணு, சிரிச்சிட்டேன் போட்டுமா, க்யூட்டாக இருக்கா என்னோடய ஸ்மைல், ஐயோ செமையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கூட டீப்பில் போய் கிஸ் பண்ணுவாரா. அந்த மாதிரி பண்ணோம். ஏன்டா இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயை மூவ் ஆன் பண்ணிவிட்டு திரும்பவும் அப்படியே சிஓ சீட்டில் வந்து உட்காருவாரா. நான் வேறு ஏதாவது ஒரு பிளேஸில் போயிருக்கட்டுமா, முடியாது இங்கிட்ட இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த சீட்டில் வச்சுட்டு போயிருந்திருப்பாரு. இவ்வளோ நேரம் கோவமாக இருந்த நம்ம ஜங்குக்கு நாட்டே உள்ளே என்றானதை பார்த்துட்டு மறுபடியும் நான் பண்ணி ஏதாவது பண்ணி காட்டுவேன்னு ப்ராப்ளம் பண்ணுவானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஸ்மைல் பண்ணபடியே கஷ்டப்பட்டு ஸ்மைல் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஸ்மைல் பண்ணுறது ஜெமினா நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு என்னாச்சு தெரியலையே, இன்னும் ஒரு வியாடாக இருக்குன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜெமினா நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணோம். டேடா என் ஜங்குக்கு இந்த மாதிரி க்யூட்டாக சிரிப்பே வராட்டாலும் சிரிக்கிறாருல அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு டீக்கே ஸ்மைல் வருது. நல்ல வேலை நம்ம சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே வந்து சோஃபா மாதிரி இருக்குதா அந்த பிளேஸில் உட்காந்துருந்து கம்பெனி ஒர்க்கை பற்றி பேசிக்கிட்டு இருந்தா. டேயா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கிட்டா ஓனே மாட்டாட்டையா. இல்லைடா பிரெக்னடான பர்சனில் அப்பப்போ ரொம்ப டயர்டாக ஆவாங்க, அது எனக்கு தெரியும், அதான் நான் ஹெல்ப் பண்ணதுக்கு அதுக்கு தான் நான் இருக்கிறேன். சரிடா சரி டென்ஷன் ஆகாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமினா அப்படியே அமைதியாக லேப்டாப்பை நோட் பண்ணான். என்னாச்சு ஜங்குக், ரொம்ப பசிக்குது, ரொம்ப ஸ்லீப்பிங்காக இருக்குது, என்ன பண்ண, இங்கே வா வந்து இந்த சோஃபாவில் ஸ்லீப் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு கொண்டு வந்து கரெக்டாக இந்த சோஃபாவில் ஸ்லீப் பண்ண வச்சுட்டு ஜிமினு மில்க் ஷேக் கேட்டு வரணுமா, ஃப்ரூட்ஸை கட் பண்ணி வாங்கிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னால் இப்போவோ போகிறேன் பார் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் அங்கேருந்து போவாரா. ஐயோ இந்த டேயை இந்த ரூமை விட்டு வெளியே அனுப்பலாம் நான் ஒர்க்கு கொடுத்தா ஜிமினாவை வெளியே அனுப்பிட்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். ஜங்குக்கு அப்படியே நோட் பண்ணிவிட்டேன் டேட்டா ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்காரு. எனக்கு கம்பெனிலலாம் இருக்க பிடிக்கல, நான் வேணா ஹவுஸுக்கு போட்டுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேட்டா செலவம் ஏன் ஹவுஸுக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. இல்லை நம்ம ஹவுஸுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. ஏன் ஜங்குக்கு இந்த மாதிரி டென்ஷன் ஆகுற, என் கூட இருந்தால் உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, நல்லா தானே டைட்டை ஸ்பெண்ட் பண்ணுவேன், ஏன் கூட நீ எங்கடா இருக்கிற, லேப்டாப்லாடா அவன் டைஸில் தூக்கி வச்சுருக்க, இனிமே ஏன் கூட டைட்டை ஸ்பெண்ட் பண்ண மாதிரி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி கேட்க டக்குன்னு தூக்கி லேப்டாப்பை வச்சுட்டு ஜங்குக்கு தூக்கி டைஸில் வச்சுட்டாரு. ஏன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கிட்டே நோட் பண்ணேன். நீ தானே சொன்ன உங்ககிட்ட மட்டும் டைட்டை ஸ்பெண்ட் பண்ணுன்ட்டு, ஜிமினா ஒர்க் பண்ணிப்பான், நம்ம 2 டைட்டை ஸ்பெண்ட் பண்ணுவோம், வேண்டாமே
வேணும் நீயே கேட்டுட்ட ப்ரெக்னென்ட் ஆன பர்சன்ட் என்ன கேட்டாலும் இந்த டே பண்ணுவான். இது இல்லை இல்லை என் ஒய்ஃபு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, இந்த மொமெண்ட்டுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னால் அதான் நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட சேஸில் அப்படியே ஃபேஸை வச்சபடி அப்படியே டே லைட்டாக ஹேக் பண்ணப்படியே டேக்கு மேலே ஓவரானப்படி பட்டிருப்பாரா அந்த மாதிரி படுத்துருந்தேன். டேக்கு இவ்வளோ கீழே க்ளோஸாக இருக்க மொமெண்ட்டை ஜிம்மி நான் நோட் பண்ணிவிட்டு உள்ளே போகலாமா வேண்டாமா, போனால் டிஸ்டர்ப் ஆகுமோ, போகாட்ட நம்மளை திட்டுவானோ, என்ன பண்ணன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஜிம்மி நான் இந்த மாதிரி நோட் பண்ணால் அந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு என்னடா பண்ணிகிட்டு இருக்கேனுங்கிற மாதிரி சுகா உள்ள என்றானம். இப்படி டேயோட டைஸில் ஜங்குக்கு உட்காந்த பொசிஷனில் அப்படி ஜஸ்டில் ஃபேஸை வச்சபடி ஹக் பண்ண பொசிஷன்லேயே ஸ்லீப் பண்ணபடி இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு என்ன நடக்குதுங்க, நேற்று அவ்வளோக்குள்ளே ஆர்கியூமெண்ட் பண்ணால் இன்றைக்கி என்ன என் பிரதரை அப்படி பிடிச்சிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம சுகா ஜங்குக்கு நோட் பண்ணால் ஹாய் சுகா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டே அப்படின்னு நிமிண்டு ஜங்குக்கு பாட்டுகிட்டே இருந்தவர் நிமிண்டு நம்ம சுகாவை பார்க்குறாரு. சிமினாடா அதான் சுகாவே போயிட்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஃப்ரூட்ஸ் அப்படியே கொண்டு வந்து டேயோட ஹேண்ட்ஸில் கொடுக்கவும் டே மச்சான் சொல்கிறா ரொம்ப பிஸியான ஒர்க்கில் இருக்க பிள்ளைக்கு. ஆமாம் அதனால் லேப்டாப் தூக்கிட்டு வெளியே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு லேப்டாப்பை தூக்கிட்டு ஜிமினா அங்கேருந்து போனால் டேங் எனக்கும் வெளியே ஒரு ஒர்க் இருக்குது நானும் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினாவை ஃபாலோ பண்ணபடி நம்ம சுகம் வெளியே போயிடுவார். இப்போ டே குக் மட்டும் அந்த ரூமில் இருக்க மூமெண்ட்டுக்கு டேடா நீ ரொம்ப பசிக்குது நல்ல பட்டியா உனக்காக ஃப்ரூட்ஸை கட் பண்ணி எடுத்துட்டுருக்கான் சாப்பிட்றியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் வேண்டானுங்கிற மாதிரி சொல்லுவாரா. நம்ம டே கோட்டில் அப்படியே முறைக்கிறாரு. சும்மா சொன்னேன் எனக்கு உண்மையிலேயே பசிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டே ஃபீட் பண்ணி விட்டா அந்த ஃப்ரூட்ஸை சாப்பிடுதாரு. பட் நம்ம டேக்கு இந்த நம்ம ஜொங்குக்கு அந்த ஃப்ரூட்ஸ்லாம் பிடிக்கல. இருந்தாலும் டே கொடுக்குற மூமெண்ட்டுக்கு வேண்டான்னு சொன்னான்னு திட்டுவானுங்கிற மாதிரி ஜொங்குக்கு அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடுவாரா. இந்த மாதிரி சாப்பிட்டா இங்கே டைம் ஸ்கிப் ஆகி டேஸஸ் அப்படியே ரொம்ப ஸ்மூத்தாக போகுது. இப்போ ட்ரீம் அண்ட் பேபி நம்ம ஜொங்குக்கு ஒரு டொமக்ஸில் இருந்தாலும் நம்ம பாய்ஸஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரு டெண்டர் எடுத்திருப்பாங்க. நம்ம ஜொங்குக்கும் அதில் பார்ட்னர் ஆக்கியிருப்பாரு நம்மகிட்டே. அந்த மூமெண்ட்டுக்கு அந்த டெண்டர் செம்ம ப்ராஃபிட் கிடச்சி பயங்கரமான அவங்களுக்கு மணி கிடச்சிருக்கும். அந்த மூமெண்ட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷன் ரெடி பண்ணியிருக்காங்க. எல்லாருமே அந்த பிளேஸுக்கு எப்படி சொல்கிறது ஒரு ஃபங்க்ஷனுக்காக மற்ற எம்ப்ளாயீஸு மற்ற பார்ட்னர்ஸ் எல்லாரையும் அதே பிளேஸுக்கு நம்ம டேயோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வரவச்சிருப்பாங்க. அந்த பிளேஸில் நம்ம ஜொங்குக்கு ஜொங்குக்காக ஒரு ட்ரெஸ்ஸை ஜொங்குக்கோட டேடு தான் வாங்கி கொடுத்துருப்பாரு. இந்த மாதிரி ஷர்ட் போடு அப்படின்னா நீ ரொம்ப மாஸாக இருப்ப, டே பக்கத்தில் இருக்க சொல்ல நீ இந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு கோட் ஷூட் பிளாக் அண்ட் பிளாக்கில் வாங்கி கொடுத்துருப்பாங்களா. அந்த கோட் ஷூட்டில் ஜொங்குக்கோட அந்த ஷர்ட் கரெக்டாக ஜெஸ்ஸுக்கிட்ட வரைக்கும் நல்லா கட்டாகி இருக்குது ஒரு மாதிரி ட்ரையாங்கிள் சேஃபில். இந்த மாதிரி ஜொங்குக்கோட ஜெஸ் கொஞ்சம் வெளியிட்டு தெரியுது மூமெண்ட்டில் பா டேடு சொன்ன மாதிரி நல்லா மாசாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மிரர் முன்னாடி நின்று ஜொங்குக்கே ரசிச்சுக்கிட்டு இருப்பாரா. இந்த மூமெண்ட்டு ஷூவை நோட் பண்ணிவிட்டு என்னடா உடனே நீ ரசித்த மாதிரி தெரியுது, இல்லைடா ரொம்ப டேஸ் ஆயிடுச்சுடா இந்த மாதிரி அவுட்ஃபிட்லாம் போட்டு பாட்டியா செம்ம ஹெத்தாக இருக்கம்ல, ஹெத்தாக இருந்த மாதிரி தெரியலையே ரொம்ப ஹாட்டாக இருந்த மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஏன்னா அந்த மாதிரி சொல்கிறேன் இல்லை இவ்வளோ தூரத்துக்கு ஷர்ட் கட்டாயிருக்கே அடுக்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அது டிசைன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜொங்குக்கு கேஷெல்லாம் நேராக கீழே இறங்கி வந்தா டேடா அதே ஸ்டெப்பில் மேலே வந்துட்டு இருப்பாரு ஜொங்குக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு. இந்த மாதிரி ஜொங்குக்கு ஸ்மெல் பண்ணப்படி டே பக்கத்தில் இந்த மாதிரி ஜொங்குக்கோட ஜெஸ்கிட்ட வரைக்கும் கட்டுருக்குல்ல டிசைன் மாடல் அந்த மாடலை பார்த்து ஜொங்குக்கு ரொம்ப ஹாட்டாக இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு என்ன மாதிரி ட்ரெஸ் பேபி அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. இது சூப்பராக இருக்குல்ல டேட் வாங்கி கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி போனால் இந்த மாதிரி ஒரு ஹாட்டான லுக்கில் எங்கே பேபி வெளியே போகிற அப்படிங்கிற மாதிரி டேயோட ஹேண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அந்த நெக்கிட்ட இருந்து கரெக்டாக ஜெஸ்கிட்ட வரைக்கும் அந்த ட்ரையாங்கிள் சேஃபில் இருக்குல்ல அந்த பிளேஸ் அந்த ஷர்ட்டுக்குள்ளே ஹேண்ட்ஸோட போனால் டேயோட ஹேண்ட்ஸை நம்ம ஜொங்கு கிரிப்பை பிடிக்கிறாரு. என்னடா பண்ணுற கீழே எல்லாம் ரிலேட்டிவ் மெம்பர்ஸ் இருக்காங்க, ஹேண்ட்ஸ் என்ன ஷர்ட்டுக்குள்ளே போகுது அப்படிங்கிற மாதிரி இப்படி டேயோட ஹேண்ட்ஸை பிடிச்சா என்ன ஹேண்ட்ஸு அங்கே போகுதுங்க ஹேண்ட்ஸ் மட்டும் போகாது பார் அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் நம்ம ஜொங்கு கூட நெக்கிலேருந்து ஜஸ்ட் கொஞ்சம் வெளியே தெரியுற மூமெண்ட்டில் அந்த பிளேஸ்லையும் கிஸ் பண்ணால் அங்கே என்ன மாதிரி ப்ளே பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை மூவ் ஆன் பண்ணால் நீ என்ன மாதிரிடா கேம் ஆடிட்டுருக்க இந்த ட்ரெஸ்ஸை என்ன வேர் பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ்வளோ ஹாட்டாக ட்ரெஸ்ஸை நீ வேர் பண்ணுவேனுங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கிட்ட ப்ராப்ளம் பண்ணுறாரு. இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணால் கரெக்டாக டேயோட டேடு டேக்கிட்ட வந்துட்டு என்னடா பண்ணுற அவனை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும்
சும்மா 2 பேரும் ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டு இருந்தோம். நல்ல வேளை வந்துட்டு காப்பாற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு ரொம்ப கேஷுவலாக கிளியரிங் பண்ணிட்டு வராங்க. கிளியரிங் பண்ணிட்டா ஃபார்மேஷன் எண்ட் ஆகிற வரைக்கும் ஜங்குக்கு அப்படியே அந்த பிளேஸ் முழுக்க எல்லா பசங்களையும் பேசிகிட்டு இருக்க மூமெண்ட்டும் அந்த ஹாட்டான லுக்கில் ட்ரெஸ்ஸில் இருக்கிற மூமெண்ட்டை பார்க்க நம்ம டீடா செம்ம காண்டாக்குறாரு. இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்தா அங்கிளை மட்டும் பனிஷ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கோட டேடா பார்த்து முறைச்சான். விட்றா அங்கிள் பாவம் அப்படிங்கிற மாதிரி சுகா சொல்லுவாரா. அந்த மாதிரி சொன்னால் எங்கள் டைம் ஸ்கிப் ஆகி இப்போ நைட்டு தான் பெட்டில் வந்து அப்படியே நம்ம ஜங்குக்கு ஸ்லீப் பண்ணிட்டு படுப்பாரா. இந்த மாதிரி படுத்தா என்னாச்சு ஜங்கு டயர்ட் ஆகிட்டே என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஆமாட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படி பெட்ஷீட் எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ண போனால் அந்த பெட்ஷீட்டை மூவ் ஆன் பண்ணபடி ஜங்குக்கு மேலே ஓவர் ஆகுறாரு. என்னடா பண்ணுற ஸ்லீப்பிங் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் எனக்கும் ஸ்லீப்பிங்காக தான் இருக்குது என்ன பண்ண அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு வேர் பண்ணியிருக்க அந்த ஷர்ட் நைட்டு வேர் பண்ணுவோம்ல ஸ்லீப் பண்ணிருக்கு அந்த ட்ரெஸ்ஸஸை ரிமூவ் பண்ணவும் என்ன பண்ணுறட்டே அப்படிங்கிற மாரி சொல்லவும் ஃபங்க்ஷனில் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை வேர் பண்ணதுன்னா அவ்வளோ ஹாட்டாக ஹெட்டுனவே ரெண்டு லுக்கில் ஒன்றை பார்த்து ஃபுல்லாக ஃப்ளிட்டியாக பேசுனாங்க தெரியுமா. கேட்க சொல்ல செம்மையாக கோவம் வந்துச்சு. அதனாலட்டு என்ன செய்ய யாரெல்லாம் அந்த மாதிரி பேசுனாங்களோ அத்தனை பர்சன்ஸையும் பனிஷ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்ன அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு ரொம்ப ஷாக்லட்டே நோட் பண்ணால் ஜங்குக்கோட ஃபேஸ் அப்படியே கப் பண்ணபடி பிறகு என் பேபியை பனிஷ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட்லேயே இந்த டேக்கு தெரியல என் பேபி கிட்ட பனிஷ்மெண்ட் பண்ணக்கூடாதுங்கிறது இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். என் பேபி கிட்ட யாராவது க்ளோஸாக ஃப்ரெண்ட்லியாக டேட்டியா ஏதாவது மைண்ட் செட்டில் திங்க் பண்ணி ஃப்ளிட்டியாக பேசிகிட்டு இருந்தா என் சொல்லட்டை எதுவுமே பண்ண மாட்டேன். ஆப்போசிட்டில் இருக்க பசங்களுக்கு தான் பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கோட ஃபோர்கேட்டில் கிஸ் பண்ணபடி ஜங்குக்கோட நோஸு லிப்பு ஜான்லைனு நெக்குனுங்கிற மாதிரி அப்படியே இன்ச்சு இன்ச்சாக அப்படி கிஸ் பண்ணபடி கிஸ் பண்ணுற மூமெண்ட்லேயே அப்படியே கீழே இறங்குவாரா. எங்கடா போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயோட ஃபேஸை கப் பண்ணபடி என்ன பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நானும் பார்ட்டிகளில் எவ்வளோ நேரமாக என்னோடய ஃபீலிங்ஸை மட்டும் கண்ட்ரோல் பண்ணினேன் தெரியுமா. அந்த லுக்கில் பேபி நானே ஃபுல்லாக ஃப்ளாட்டு தெரியுமா. எப்பண்டா நீ தனியாக சிக்குவேன்னு வெயிட் பண்ணேன். பட் எப்போதுமே நீ தனியாகவே சிக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போன்னா நீ ரூம்குள்ளே சிக்கிருக்க அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு வேர் பண்ணியிருக்க அந்த ஷார்ட்டை ரிமூவ் பண்ணவும் திட்டையா. ஆனால் நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அதனால உன்னோட பேபி உன்கிட்ட க்ளோஸாக வரக்கூடாதுன்னு சொல்கிறியா. சரி போ அப்படிங்கிற மாதிரிட்டே ஆப்போசிட் பக்கம் மட்டும் இருந்தனா இல்லை அப்படி சொல்லலை பின்ன எப்படி சொன்னேன் இல்லட்டே சரி நீ எதுவும் பேசாண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கிட்ட க்ளோஸாக வந்து ஜங்கு கூட நெக்கில் ஜங்கு கூட செஸ்ட் கிட்ட அப்படிங்கிற மாதிரி இஞ்சி பையஞ்ச பிக்கிஸ் பண்ணபடி ஜங்கு கூட பாடி ரப் பண்ணபடி ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாரா. இந்த மாதிரி ஃபீல் பண்ணால் எங்கள் டைம் ஸ்கிப் ஆகுது. டேஸஸ் அப்படியே ஸ்மூத் ஆகி 9 மந்த் பேபி போட்டு நம்ம ஜங்குக்கு டொமக்ஸில் இருக்குது. இப்போ கூட நம்ம ஜங்கு கம்பெனி ஒர்க்குக்கு தான் போகிறாரு. ஜங்குக்கிட்ட ஃபைட் பண்ணிகிட்ருக்காரு. ஏன்டா இந்த மாதிரி என்ன டென்ஷன் ஆக்குற பேபி போட் ஆகிற டேஸே வரப்போது இப்போவும் கம்பெனிக்கு போகிறேங்கிற மாதிரி ஆர்கியூமெண்ட் பண்ணுற ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டண்டான மீட்டிங் கண்டிப்பாக நான் போயிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி பேசினா மீட்டிங்காக ரெடியாகி அப்படி நேரத்தில் இறங்கி வந்தால் ஸ்டெப்பில் இறங்கிட்டு இருக்க நம்ம ஜங்குக்கு அப்படியே டொமக்ஸை கிரிப்பாக பிடிச்சபடி ஐஸ்லாம் லைட்டாக ஒரு மாதிரி கிளம்புனா டா கண்ட மணிக்க நம்ம ஜங்கு கிட்டிகிட்டு இருந்தபடியே கிளறங்குறாரு. நான் சொல்கிறதே கேட்க மாட்டியா வர உனக்கு திமிர் அதிகமாக போயிடுச்சு. மொட்டையெல்லாம் நான் பனிஷ்மெண்ட் பண்ண மாட்டாங்கல்ல அதான் என் மேலே பயம் விட்டு போச்சு அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டே கரெக்டாக ஜங்குக்கு ஸ்டெப்புக்கிட்ட நிற்கிற மூமெண்ட்டை போட்டுட்டு என்னடா ஆச்சு திட்டுன்னு கோவம் வந்துருச்சா என்ன அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு வந்து பேக்கப் பண்ணால் டேயோட ஷார்ட்டாக கிரிப்பாக பிடிச்சிட்டு எனக்கு ரொம்ப வலிக்கிட்டுட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்னங்கிற மாதிரி நோட் பண்ணால் நம்ம ஜங்குக்கு பேபி போட்டாகிற அந்த ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் ஆகிருக்கும். என்னமோ மண்டை போட்டுட்டு ஒர்க்குக்கு போகிறேன்னு சொன்னியடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு பிளட் ஸ்டில் தூக்குனபடி நீ பயப்படே செய்யாடா நான் ஹாஸ்பிட்டலுக்கு சீக்கிரம் கூப்பிட்டு போயிடுவேங்கிற மாதிரி ஜங்குக்கு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வருவாரா. நம்ம ஜங்குக்கு தான் ரொம்ப பயத்தில் ஃபஸ்ட்டு பேபியா பயத்தில் டொமக்ஸ் வலிக்குது பெயினை தாங்கிக்க முடியல நமக்கு ஏதாவது ஆயிருமோ பேபிக்கு ஏதாவது ஆயிருமோங்கிற மாதிரி டேயோட ஹேண்ட்ஸை கிரிப்பாக பிடிச்சபடி அழுதுகிட்டு இருக்காரு. இந்த படி அழுறதை பார்க்க சொல்ல நம்ம டேக்கிட்டான் நீ பயப்படுறது மட்டும் இல்லாமல் என்னையும் சேர்த்து பயப்படுத்தாது ஜங்கு உனக்கும் பேபிக்கும் எதுவும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி
டேயே அழுறாரு. இந்த மாரி க்ரை பண்ண பொசிஷன்ல டேக்குக்கு 2 பேருமே கரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்குள்ள என்ட்ராகுறாங்க. நம்ம ஜங்குக்கு நான் கட்டுனபடி டே நீ என் கூடயே இரு அப்படிங்கிற மாரி சொல்லவும், நீ இங்கே கட்டுறது என்னால் தாங்க முடியல. அந்த ரூம்குள்ளே வேற பயங்கரமாக கட்டுவேன். என்னால் பார்க்க முடியாதுங்கிற மாரி டாக்டர் அந்த ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போக சொன்னா, ப்ளீஸ் அப்படிங்கிற மாரி நம்ம ஜங்குக்கு கட்டுனா, ஜங்குக்குள்ளே கத்துறத விட வெளியே தான் நம்ம டே பயங்கரமாக கதறி அழுதுகிட்டு நிற்கிறாரு. இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு அழுற சவுண்டை கேட்டே நம்ம டே க்ரை பண்ணுற மூமெண்ட்டை அப்படியே ஹாஸ்பிட்டலுக்குள்ள என்ட்ராகிற டேயோட பேரண்ட் ஜங்குக்கோட பேரண்ட் ஷுகா ஜிமினை எல்லாருமே நோட் பண்ணிட்டு டே கிட்ட வேண்டா டேயோட மாம்டா ஏன்டா இந்த மாதிரி அழுற அவன் கட்டுறதை என்னால் கேட்க முடியலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே பயங்கரமாக ஜங்கு க்ரை பண்ணுற மூமெண்ட்டை தாங்கிக்க முடியாமல் இவர் கதறி அழுதுகிட்டு இருக்காரு. இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஷுகாடாம் நம்ம முதல்ல இங்கேருந்து போவோம். ஜங்குக்கும் பேபிக்கும் என்னாச்சுன்னு தெரியாமல் ஐயோ ஒன்றும் ஆகாட்டு டாக்டர் நிறைய திங்ஸ் எல்லாம் கேட்டிருக்காரு வா வாங்கிட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி அங்கே 2 ஷுகா கூட்டிகிட்டு போவாரா அந்த மாதிரி கூப்பிட்டு போனோம். ஷுகாவும் கீழே போய் 2-3 திங்ஸை வாங்கிட்டு மேலே வர்றதுக்குள்ளே பேபி போட் ஆயிடுச்சு. 2 பேபிஸ் ட்வின் பேபிஸ் அந்த மூமெண்ட்டுக்கு கரெக்டாக ட்வின் பேபிஸை 2 கொண்டு வந்துட்டு ஜங்குக்கோட பேரண்ட்ஸோட ஆன்ஸில் ஒரு பேபியும் டேவோட பேரண்ட்ஸோட ஆன்ஸில் ஒரு பேபியும் இருக்குது வந்துட்டு நம்ம ஷாக்காக்கி இங்கே என்ன நடக்குது, என்ன 2 பேபி இருக்குது, என்ன ஏன் மாமா ஒரு பேபி வச்சுருக்காங்க, ஜங்குக்கோட மாமா ஒரு பேபி வச்சுருக்காங்க, இதில் எது ஏன் பேபி அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஷன்லேயே கரெக்டாக நம்ம வேண்டாம் டேயாங்கு சர்ப்ரைஸ்க்கு மேலே சர்ப்ரைஸ் கொடுத்துட்டடா அப்படிங்கிற மாதிரி செலவும் நான் என்ன சர்ப்ரைஸை கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணா ஒரே நேரத்தில் எங்களுக்கு 2 க்யூட் பேபிஸை கொடுத்துருக்கல. நாங்கள் இனி ஒரு பேபியை வச்சு ஃபைட் பண்ணாண்டாம்ல. இப்போ ஒரே ஒரு பேபி மட்டும் போட் பண்ணியிருந்தா கொஞ்சம் டேஸ் நான் வச்சுக்கிறேன் கொஞ்சம் டேஸ் அவங்க வச்சுக்கிறேன் என்னோட ப்ராப்ளம் வரும். இப்போ ட்வின் பேபியில் அவங்க 2 பேபி பட்டுப்பாங்க இந்த பேபி நான் பட்டுக்கிறேன் கேட்டு ஏன் பேபி நீங்கள் பட்டுப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு 2மே என்னடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஷாக்கா வாரா ஏன் பாட்டா உனக்கு தெரியலையாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேபிஸும் இப்படி பக்கத்தில் வச்சு காட்டுனா க்யூட்டாக 2 ஒரே மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு அப்போ எனக்கு ட்வின் பேபியா அப்படிங்கிற மாரி சொல்லவும் ஏன் இதை உங்ககிட்ட ஜங்குக்கு சொல்லவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஷுகா கேட்டால் ஆல்ரெடி நம்ம ஜங்குக்கு நல்லாவே தெரியும். செக்கப்புக்கெல்லாம் நம்ம டேக் கூட வந்திருக்கவே மாட்டார். ஏன்னா 3 மந்த் செக்கப்புக்கு வர சொல்ல இது ட்வின் பேபிங்கிறத டாக்டர் நம்ம ஜங்குகிட்ட சொல்லியிருப்பாரு. போடா குறைக்கே ஒரே ஒரு பேபி இருக்குதுக்கே நம்ம டே படாத படப்படுத்துகிறாரா ட்வின் பேபின்னு தெரிஞ்சால் கம்யூனிகேட் நம்ம ஜங்குக்கு போக விட மாட்டாருங்கிறதுக்காக இதை டேக்கிட்ட நீங்கள் சொல்லவே கூடாது நானே பேபி பத்திரமா பார்த்துப்பேனுங்கிற மாரி அதுக்கப்புறம் ரெகுலர் செக்கப் எல்லாத்துக்குமே டேக்கே தெரியாமல் நம்ம ஜங்குக்கு கொண்டு செக்கப் கொண்டிருப்பாரு. அந்த மொமெண்ட்டில் நம்ம டேக்கிட்ட தெரியவே தெரியாதா இவன் என்கிட்ட இதே வர மறைச்சானா அப்படிங்கிற மாரி காண்டுலேயே நம்ம பேபிஸை அப்படி நோட் பண்ணப்படி நம்மகிட்ட இருந்தால் இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ எல்லாருமே ஜங்குக்கு பக்கத்தில் தான் இருக்காங்க. ஜங்குக்கு பக்கத்தில் தான் 2 பேபியுமே பெட்டில் ஸ்லீப் பண்ண வச்சுருக்காங்க. ஜங்குக்கு தான் லைட்டாக அப்படியே ஐயை ஓப்பன் பண்ணி அப்படியே பேபிஸ் 2 பேருமே க்யூட்டாக ஸ்லீப் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு பேபிஸை அப்படியே ஹேண்ட்ஸ் வச்சு லைட்டாக ரப் பண்ண பிடிச்சிட்டு எப்படியோ ஸ்மூத்தாக அவங்கள போட் பண்ணியாச்சு. ஆமாம் இந்த டே எங்கே போனான் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு டேயை சுற்றி முட்டி தேடுனா டே செம்ம கடுப்பில் நம்ம ஜங்குக்கு பட்டபடி முறைச்சபடியே உட்காந்துருக்காரு. என்னாச்சு டே கோவமாக இருந்த மாதிரி தெரியுது, ஏன்டா என்கிட்ட அதை மறைச்ச? இதை மறைச்சேன் உனக்கு நல்லா தெரியும்ல ஜங்குக் நீ ட்வின் பேபி வச்சுருக்கன்ட்டு எதுக்காக என்கிட்ட மறைச்ச அப்படிங்கிற மாதிரி கோவமாக கட்டுனா நம்ம ஜங்குக்கு தான் எதையுமே பேசாமல் என்ன பேச எப்படி பேசுன்னு தெரியாமல் அமைதியாக இருப்பாரா. இங்கே டைம் ஸ்கிப் ஆகி ஒரு 1 வீக் ஆயிடுச்சு. அப்போ கோர்ட்டில் திட்டிட்டு என்கிட்ட எல்லாத்தையுமே மறைச்சிட்டேன் ட்வின் பேபியே டொமக்ஸில் வச்சுட்டுருக்கேன் என்கிட்ட எதுக்கு நீ சொல்லலை அப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு கோவத்தில் ஃபைட்டை பண்ணிவிட்டு நம்ம டே நேராக ஹவுஸுக்கு போயிருப்பார். அந்த மூமெண்ட்டில் 1 வீக் கழிச்சு டிஸ்சார்ஜ் ஆகி டேயோட பேரண்ட்ஸ் தான் டேயோட ஹவுஸுக்கு ஜங்குக்கு கூப்பிட்டு வராங்க பேபிஸோட. இந்த மாதிரி கூப்பிட்டு வந்தா டேட்டா கம்பெனி ஒர்க்குக்கு ரெடியாகி அப்படி வெளியே வந்தா ஜங்குக்கும் பேபிஸும் வந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு டே காண்டாகி வெளியே போகலானுங்கிற மாதிரி போனோம். முன்னாடி கரெக்டாக ஜங்குக்கு வந்துட்டு என்னாச்சு டே இன்னும் எம்எல்ஏ கோவமாக இருக்கிற நான் நீ ஒர்க்கு என் பேபியை தாண்டி உனக்கு உன் ஒர்க்கு தாண்டா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒர்க்கு கம்பெனி தானடா உனக்கு இம்பார்ட்டன்ட். கம்பெனின்னு இருக்க வேண்டியது தானே பேபி சப்போர்ட் பண்ணது பதிலாக நீ அபார்ட்டே பண்ணியிருக்கலாமேங்கிற வேண்டி கோவமாக திட்டவும் டயாங் என்ன டயாங் ஒரு மாடலை திங்க் பண்ணிக்கோண்ணே கம்பெனி திங்க் பண்ணிட்டேனே என்கிட்ட ஒரு பேபி நீ மறைச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி கோவத்தில் தன்னோட பேரண்ட்ஸ் மாதிரி ஜங்குக்கு பிஹேவ் பண்ணிட்டானுங்கிற மாதிரி கோவமாக அங்கே 2 போனோம். ஜங்குக்கு இப்படி சேட் ஆகிற மூமெண்ட்டில் டேயோட டேட் நோட் பண்ணிவிட்டு
ஓ மேலே எந்த கோவமும் இல்லை, அவனுக்கு எங்கள் 2 பேர் மேலே தான் கோவம். சைல்டில் நாங்களும் பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு மொத்தமாக நாங்கள் மூவ் ஆன் பண்ணிட்டுதான். அதே தப்ப நீ இப்போ பண்ணியிருக்க. கிட்ட இது நீ ஓப்பனாகவே சொல்லின்னு இருக்கலாம். என்ன கொஞ்சம் கேர் காட்டுறேன்னு சொல்லி உன்னை டார்ச்சர் தான் பண்ணியிருப்பான். நீ இந்த மறைச்ச போய் தான் கம்பெனிக்காக பேபிஸை இப்படி மறைச்சிட்டானேங்கிற ஒரு கோவம். கம்பெனிட்ட இப்போ உனக்கு இம்பார்ட்டன்ங்கிற மாதிரி நீ ஃபீல் பண்ண வச்சுருக்க. அந்த கோவம் தான். நீ எதுவும் பெருசாக தப்பாக எடுத்துக்காத. மறுபடியும் நார்மலாக பேச ஆரம்பிச்சிடுவானுங்கிற மாரி சொல்லிட்டு நீ வா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு பெட்ரூம் கூட்டுறாங்க. பேபிஸ் 2மே பெட்டில் ஸ்லீப் பண்ண வைக்கிறாங்க. டைம் ஸ்கிப் ஆகி நைட் ஆயிடுச்சு. ஜங்குக்கு ஃபுல்லாக டயர்டில் ஸ்லீப் ஆகிட்டுருக்காரு. இந்த மாதிரி ஸ்லீப் ஆகிட்டுருக்க நம்ம ஜங்குக்கை ஒர்க்கை முடிச்சுட்டு வந்து நம்ம நோட் பண்ணுறாரு. இந்தமாதிரி நோட் பண்ணால் பேபிஸ் 2மே ஸ்லீப் பண்ணலை, ஐஸ் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ப்ளே பண்ணி விளையாண்டுட்டு இருக்குதுங்க. அதாவது சின்ன சைல்டுலாம் எழுந்துக்கிட்டா சும்மா கையை காலெல்லாம் ஆட்டி ப்ளே பண்ணி விளையாடும்ல, அந்த மாதிரி ப்ளே பண்ணி விளையாடுது. அது சவுண்டு கொடுக்குது. பட் நம்ம ஜங்கு கலர் தான் ஃபுல் டயர்ட்னஸ். ஒரு பேபியை பார்த்துக்கிட்டாலே அவங்க ஃபுல்லாக டயர்ட் ஆயிடுவாங்க. 1க்கு 2னா எப்படி? அந்த மூமெண்ட்டுக்கு எழுந்துக்க கூட நம்ம ஜங்குக்கால முடியல. ஐஸை கூட ஓப்பன் பண்ணி என் பேபி எழுந்துச்சின்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் தூக்காமல் ஐஸை ஓப்பன் பண்ணி நான் டயர்டாக இருக்கேன் பேபிஸ், ப்ளீஸ் கொஞ்சம் ஹவர்ஸ் என்ன ஸ்லீப் பண்ண விடுங்க அப்படிங்கிற மீதி பேபிஸை லைட்டாக தட்டி கொடுத்துட்டு அப்படி தானாகவே திரும்பவும் ஐஸை க்ளோஸ் பண்ணுவார். அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணால் டெய்டாக இந்த மூமெண்ட்டெல்லாம் பார்த்துட்டு பேபிஸ் அப்படியே 2 பேபிஸையும் 2 ஹேண்ட்ஸ்லையும் தூக்க முடியாமலே தூக்கிட்டு அப்படியே கார்டன் சைடுக்கு வந்துட்டாரு. கார்டன் சைடில் வந்துட்டு பேபிஸ் கூட பேசிக்கிட்டே இருப்பாரா. அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தான். ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு தான் பேபிஸோட சவுண்ட்ஸ் எதுவுமே இல்லைங்கிற மாதிரி நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணி போட்டா பெட்டில் ஜங்குக்கு பக்கத்தில் பேபிஸ் இல்லாத பார்த்து ஷாக் ஆகி டக்குன்னு எழுந்துக்கிறாரு. ஓ மை காட், பேபிஸ் எங்கே போச்சுன்னு தெரியலையே, என்ன ஆச்சு, இந்த ஹவுஸ்க்குள்ளே யார் வந்துருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பதட்டத்தில் பேபிஸை காங்கலிங்கிற மாரி நேராக கீழே வேகமாக இறங்கி வந்தா டேயோட கார் நிற்கிறத பார்த்துட்டு வந்த மாதிரி தெரியுது. எங்கன்னு தெரியலையே, பேபிஸை கேட்டால் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே, பேபிஸ் எங்கே போச்சுன்னு தெரியலையேங்கிற மாதிரி ரொம்ப டென்ஷனில் எப்படி சொல்லுன்னு தெரியாமல் பதட்டத்துலேயே அப்படியே எங்கே இருக்கானுங்கிற மாதிரி நோட் பண்ணோம். கார்டன் சைடில் பேபிஸ் கிட்ட பேசினபடியே நம்ம ப்ளே பண்ணிகிட்டு இருப்பார்ல, அந்த மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணுறாரு. யாருக்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு அப்படியே நேராக கிட்ட வேண்டாம் 2 பேபிஸ்கிட்டையும் பயங்கரமாக பேசுகிறாரு. ஜங்குக்கு எப்படி பேசி டார்ச்சராக பண்ணுவார். அதே மாரி பேபிஸ்கிட்ட கூட அதே டாப்பிக்கில் பேசுவாரா, இந்த மாதிரி பேசுகிறத பற்றி ஐயோ என் பேபிஸை கூட படாத படுத்துறானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமாக வந்து டேயோட ஹேண்ட்ஸில் இருக்க ஒரு பேபி வாங்கிக்கிறாரு. டாய் என்ன டாய், பேபி இப்படி தான் சொல்லாமல் தூக்கிட்டு இருப்பியா, நான் பயந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பேபி நீ தூக்கிட்டு வாங்கிற மாதிரி ஒரு பேபி மட்டும் ஹேண்ட்ஸில் வச்சுப்படி நேராக பெட்ரூம்ங்கிறாரு. பேபிக்கு மில்கெல்லாம் ஃபீட் பண்ணி விட்டுட்டு அப்படியே பேபிஸோட தொட்டில் படுக்க வச்சுட்டு அப்படியே பட்டுட்டு இருமுனா என்ன என்னமோ புதுசாக என்ன பாட்ட மாட்டியே பாட்டுட்ருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக் பட்டு பேசுனா எல்லாம் ஜங்குக் எவ்வளோ டேஸ் நம்ம 2 பேர் மட்டும் இருக்க சொல்ல இந்த மூமெண்ட்ஸ்லாம் பார்க்க சொல்ல வியாடாக தெரியல. ஆனால் இப்போ கொஞ்சம் ஹவர்ஸுக்கு முன்னாடி நீ ஒரு மூமெண்ட் பண்ண பற்றியா, அந்த மூமெண்ட்டை பார்க்க சொல்ல எனக்கு என்னெல்லாமோ தோணுச்சு தெரியுமா, உனக்கு எதுவுமே தோணக்கூடாதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக் அங்கேருந்து எழுந்துக்கிட்டா. என்ன ஜங்குக் மார்னிங் திட்டிட்டேன்னு சொல்லிட்டு கோமா அப்படிங்கிற மீடியும் கரெக்டாக ஜங்குக்கிட்ட க்ளோஸ் ஆகுண்டா. டாய் இப்போ நான் ஹாஸ்பிட்டல்னு வந்துருக்கேன், ப்ளே பண்ணுற திங்கிங்க நீ ஒரு 3 மந்த் மூவ் ஆன் பண்ணி வை அப்படிங்கிற மாதிரி மூவ் ஆன் பண்ணா. நான் சும்மா ப்ளே பண்ணிக்கிறேன்னு, சும்மா கூட ப்ளே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு எனக்கு பசிக்குது நான் ஃபோட்டோ ரெடி பண்ண போகிறேங்கிற மாரி பண்ணோம். நீ பெட்டில் உட்காரு நானே ரெடி பண்ணி கொண்டு வரேங்கிற மாரி நம்ம டேயோட மாம்கிட்ட கால் பண்ணி என்ன மாதிரி ஃபோட்டோலாம் ஜங்குக்கு கொடுக்கணுங்கிற மாரி அந்த ஃபோட்டோயை கேட்டு ரெடி பண்ணி ஜங்குக்கு வந்து ஃபீட் பண்ணி விடுவாரா. அந்த மாதிரி ஃபீட் பண்ணி விட்டான். நம்ம ஜங்குக்கு தான் டேயை நோட் பண்ணிவிட்டு சாரி சொல்கிறாரு. எதுக்கு, எங்கள் பாரு சாரி, நான் வந்து நீ கம்பெனிக்கெலாம் போக விட மாட்டேனுங்கிற மாதிரி பயத்தில்டா ட்வின் பேபிங்கிறத மறைச்சிட்டேன். அது எவ்வளோ பெரிய தப்புனுங்கிறது எனக்கு இப்போ தான் புரிஞ்சிச்சு. சாரிங்கிற மாரி சொல்லவும் சரி விடு, அதே ஏன் திங்க் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் நம்ம ஜங்குக்கு ஃபீட் பண்ணி விடுவாரா. அந்த மாதிரி ஃபீட் பண்ணிவிட்டா டேஸஸ் அப்படியே ஸ்மூத்தாக எண்ட் ஆகுமா. இப்போ ஒரு
3 to 4 மந்த் ஆயிடுச்சு. 4 மந்த் ஆன மூமெண்ட்டுக்கு நைட்டு டயத்தில் தான் நம்ம ஜங்குக்கு தான் கம்பெனி ஒர்க்கெலாம் பண்ணிகிட்ருக்காரு. கம்பெனி ஒர்க்கை லேப்டாப்பில் பண்ணிகிட்ருக்க சொல்லி பேபிஸ் வந்து லைட்டாக க்ரை பண்ணுது. இந்த மாதிரி க்ரை பண்ணுற மூமெண்ட்டை பார்த்துட்டு லேப்டாப்ஸை லைட்டாக மூவ் ஆன் பண்ணிவிட்டு பேபி எப்படியே ஹேண்ட்ஸில் எடுத்து பேபிக்கு எப்படி மில்க்கை ஃபீட் பண்ணி விடுவாரா, இந்த மாதிரி மில்க்கை ஃபீட் பண்ணி விட்டுட்டு பொறுமையாக பெட்டில் படுக்க வச்சுட்டு லேப்டாப்ஸில் எடுத்து ஒர்க்லாம் பண்ணலை, லேப்டாப்ஸை ஒரு ஓரமாக வச்சபடி பேபிஸ்கிட்ட ப்ளே பண்ணி விளையாண்டுட்ருக்காரு. ஐயோ என் ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டிங்களா, மாமுக்கு ஃபிங்கர் வலிக்குதுல்ல, இந்த மாதிரியே க்ரிப்பாக பிடிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேபிஸ்கிட்ட ப்ளே பண்ணி விளையாடுவாரா. இந்த மாதிரி ப்ளே பண்ணி விளையாடுறது மட்டும் இல்லாமல் பேபிஸ்க்கு கிஜலாம் கட்டுறது, பேபிஸ் க்யூட்டாக சிரிக்கிற மூமெண்டெல்லாம் பிக் எடுக்கிறாரு, வீடியோ எடுக்கிறாரு. முழுக்க முழுக்க நம்ம ஜங்குக்கு கம்பெனிலாம் தூக்கிட்டு வர போட்டுட்டாரு, டேயும் தூக்கிட்டு வர போட்டுட்டாரு. பேபிஸ் கூட முழுக்க முழுக்க டைட்டை ஸ்பெண்ட் பண்ணுவாரா. இந்த மாதிரி டைட்டை ஸ்பெண்ட் பண்ணால் நம்ம பேபிஸ்க்கு புதுசாக ட்ரெஸ் எடுத்து போடுறதும், மேக்கப் பண்ணுறதும், போட்டு வைக்கிறதும், நிறைய பிக்ஸ் எடுத்துக்கிறதும், குறைக்க நம்ம பேபிஸ் பக்கத்துலேயே பெட்டில் பட்டுக்கிட்டு பேபிஸ்கிட்ட டைம் போடுறது கூட தெரியாத அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு பண்ணிகிட்டு இருக்குது நம்மகிட்டே நோட் பண்ணி காண்டாகி கண்டிப்பாக ஜங்குக்கிட்ட எதையாவது ஒன்று ப்ளே பண்ணி எனக்கு மில்க்கு நம்ம கூட டைட்டை ஸ்பெண்ட் வைக்கணும் அப்படிங்கிறபடி டைட்டை ஸ்பெண்ட் பண்ண வைக்கிறதுக்கு நம்மகிட்ட ஜங்குக்கு ஏதோ கிஃப்ட்லாம் வாங்கிட்டு வருவாரா. அந்த மாதிரி வாங்கிட்டு வந்தோம். நம்ம ஜங்குக்கு தான் பேபிஸ் 2 பேருக்குமே ஃப்ரெஷ் அப்லாம் ஆகிட்டு வர ட்ரெஸ்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு பார்த்தீங்களா நீயும் நானும் பிங்கில் இருக்கோம் பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி ஏதோ பிங்க் கலரில் ஸ்லீப் பண்ணதுக்கு ட்ரெஸ் இருக்கும்ல, அந்த ட்ரெஸ்ஸை வேர் பண்ணியிருக்காரு. அண்ட் ஜங்குக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ், பேபிஸ்க்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ், சேம் ட்ரெஸ். அந்த மூமெண்ட்டில் பார்த்தீங்களா நம்ம சேமாக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இந்த மாரி பேபிஸ்கிட்ட பேசிக்கிட்டு பேபிஸ் பக்கத்தில் உட்காந்துருந்து பேபிஸ்கிட்ட எப்படி சொல்கிறது, பேபிஸ் சிரிக்கிற மூமெண்ட், க்யூட்டாக நடந்துக்கிற மூமெண்ட்டை நோட் பண்ணி நம்ம ஜங்குக்கு ஹாப்பி ஆகிறது மட்டும் இல்லாமல் பேபிஸ்கிட்ட நம்ம ஜங்கு பேபி மாதிரியே ப்ளே பண்ணி விளையாண்டுட்ருக்காரு. பேபிஸ் சிரிக்கிறத பார்க்க சொல்ல ஜங்குக்கு அவ்வளோ ஹாப்பி. இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு இப்போ கூட பேபிஸ்கிட்ட ப்ளே பண்ணி விளையாடுற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜங்குக்கு பக்கத்தில் வந்துட்டு ஜங்குக்கோட நெக்கில் கிஸ் பண்ணால் என்ன பண்ணுறட்டால் இப்போ பேபிஸ்கிட்ட ப்ளே பண்ணுறோம்ல அப்படிங்கிற மாதிரி மூவ் ஆன் பண்ணா. என்ன பேபி அவ்வளோதானா, உனக்காக பாரு உனக்கு பிடிச்ச கேக் வாங்கிட்டு வந்துருக்கேன், இந்தா உனக்கு பிடிச்ச ஃப்ளவர் கூட வாங்கிட்டு வந்துருக்கேன். ஐயோ ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக ஃப்ளவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஃப்ளவரை அப்படியே பேபிஸ்கிட்ட காட்டுறாரு. பார்த்தீங்களா இந்த ஃப்ளவர் ரொம்ப அழகாக இருக்குதுல்ல, இதை வச்சு நம்ம ஒரு பிக் எடுத்துக்கலாமா, என்ன இந்த ஃப்ளவரை நீ ஹேண்ட்ஸில் எப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஃப்ளவரை வச்சு பேபிக்கிட்ட ப்ளே பண்ணி விளையாடுவாரா. என்ன மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம காண்டாகி டாய் நான் உன்கிட்ட ப்ளே பண்ண ஃப்ளவர் வாங்கிட்டு வந்தேன்டா, சும்மா டிஸ்டர்ப் பண்ணாட, நாங்கள் எவ்வளோ அழகாக க்ளோஸ் அப்பில் பிக் எடுத்துகிட்ருக்கோம், டென்ஷன் ஆக்காத டெலிப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மூவ் ஆன் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளவர்ஸை ஒவ்வொரு பேபிஸோட ஹேண்ட்ஸில் வித்தியாசமாக கொடுத்து போஸ் கொடுத்து பிக் எடுத்துக்கிறாரு. ஐயோ எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க என்னோடய பேபிஸ் அப்படிங்கிற மாதிரி ஓர்கட்டெலாம் கிஸ் பண்ணி நம்ம ஜங்கு பேபிஸ்கிட்ட மட்டும் டைத்தை ஸ்பெண்ட் பண்ணுறதை பார்த்து நம்மட்டே பேபிஸ்கிட்ட க்ளோஸாக இருக்க மூமெண்ட்லேயே காண்டாகி பெட்டில் இருக்க ஜங்குக்கு பிராட் அஷ்டலிட்டு இருக்கவும் என்னாச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்னடா கடுப்பிட்டு வைக்கிறியா, நானும் பாட்டிகிட்டே இருக்கிறேன், எப்போ பார்த்தாலும் நீ பேபிஸ்கிட்ட மட்டும்தான் இருக்கிற, ஏன் பேபி தானே அதனால அப்போ நான் வேண்டாமா உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன இந்த மாதிரிலாம் திட்டுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கீழே இருக்க பேபிஸ் பற்றியா பெட்டில் கதறி அழுது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இப்போ நானும் கதறி அழுதுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. நம்ம ஜங்குக்கு அப்படி ஸ்மைல் பண்ணபடி ஏன் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க, நீ க்ரை பண்ணி அழுதா அசிங்கமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், நீ இந்த மாதிரிலாம் பண்ணால் கண்டிப்பாக பாரு ஜங்குக்கு நானும் பேபி மாதிரியே க்ரை பண்ணி அழுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அதெல்லாம் நீ பண்ண மாட்டப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு நேராக வந்து பெட்டில் உட்காண்டா பேபிஸ் எப்படி ஹேண்ட்ஸே லைக்கையும் தூக்கி போட்டு ஒரு மாதிரி ஆடிட்டு சிரிக்குது. அதே மாதிரி என்ன மட்டையும் ஃப்ளோரில் பட்டு கிடந்துட்டு என்னோடய பேபி எனக்கு சரியில்லை, பேபி என்னை இப்போவே கண்டுக்க மாட்டேங்குது, பேபி மட்டும்தான் முக்கியனுங்குது, இந்த டேயை கண்டுக்க மாட்டேங்குது, கிட்ட டைட்டி ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்கங்கிற மாதிரி கதறி அழ ஆரம்பிச்சிருவார். டே அவங்க என்னடா பண்ணுறேனுங்கிற மாதிரி ஜங்குக்கு வேகமாக வந்துட்டு அப்படியே அந்த ஃப்ளோரில் வந்து இழுக்கிறாரு. அதெல்லாம் முடியாது, நீ என்ன சொன்னேன் பேபி மாதிரி என்னால் க்ரை பண்ண முடியாது, நான் அழகாகவே க்ரை பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி பண்ணி கட்டுறதை பார்த்து ஜங்குக்கு அப்படியே புஷ் பண்ணிட்டே என் மேலே தூக்குறாரு. என்னடா பண்ணிகிட்ருக்க, பேபிஸும் நீயும் இந்த மாதிரி ப்ளே பண்ண எப்படி,
பேபிஸ்கிட்டலாம் இந்தளவுக்கு ஜெலஸ் காட்டாதே, எனக்கு கோவம் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, எல்லாரும் பாட்டுட்டா ஜெலஸாவா பேபி பாட்டுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஆமாண்டா எனக்கே டைட்டாக ஸ்பெண்ட் பண்ண டயம் எல்லாமே நீ பேபி கிட்ட மட்டும் டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணால் ஏன் பேபியாக இருந்தாலும் எனக்கு ஜெலஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஹக் பண்ணால் பேபிஸ் ஜங்குக்கு ப்ளே பண்ணி விளையாடுறதுக்கு கூப்பிடுது. பாட்டி ஆடுங்களுக்கு திமிர அதெல்லாம் முடியாது ஜங்குக்கு இப்போ நீ ஏன் கூட இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு பேக் ஹக் பண்ணபடி டேயாங் பேபிஸ் பாவம் அப்போ இந்த டே நீயும் பாவண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட ஜீகிஸில் கிஸ் பண்ணால் நான் பேபிஸை ஸ்லீப் பண்ணதுக்கப்புறம் நம்ம நிறைய பேசிப்போமா முடியாது பேசிப்போமே சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேபிஸை ஸ்லீப் பண்ண வைப்பாரா இந்த மாதிரி ஸ்லீப் பண்ண வச்சோம். பேபிஸ்க்கு பக்கத்தில் ஜங்குக்கு இந்த சைடு நம்மகிட்டே அந்த பொசிஷனில் ஜங்குக்கை பேக்கப் பண்ணப்படி ஜங்குக்கோட நெக்கில் கிஸ் பண்ணப்படி எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா ஜங்குக் கிஸ் பண்ணதுக்காடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் மடி கொஞ்சம் க்யூட்டாக ஃபைட் பண்ணப்படியே பேசிகிட்டு இருந்தோம். நம்மகிட்டே அப்படி ஜங்குக்கு மேலே ஓவராகி என்ன கலாய்ச்சிக்கிட்டே இருக்கிற ஃபீலிங்ஸாக பேசினா கலாய்ப்பியா இனி நீ கலாய்க்கவே மாட்டப்பர் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட லிப் லாக் பண்ண வருவாரா இந்த மாதிரி லிப் லாக் பண்ணண்டா பேபி ஒன்று ஐஸ் ஓப்பன் பண்ணி க்ரை பண்ணி அழுமா இந்த மாதிரி அழுதான் பாட்டியாக இடுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேபிஸை நோட் பண்ணான். பேபிஸ் ஒன்றும் இல்லை ஸ்லீப் பண்ணுங்கிற மாதிரி தட்டி கொடுத்து ஸ்லீப் பண்ணால் திரும்பவும் கிஸ் பண்ண வந்தா இன்னொரு பேபி எழுந்துக்கிட்டு ஐயோ நம்மளை பாடா பட்டுறாங்களே ஜஸ்ட்டு ஒட்டு கிஸ் தாண்டா ஏன்டா 2 பேரும் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி பேபிஸை போட்டு கட்டுனா 2 பேரே பழட்டுருவாவா இந்த மாதிரி அழுதா டேயாங்க தள்ளிப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை போட்டு தள்ளி விட்டுட்டு பேபிஸ் 2 ஹேண்ட்ஸில் தூக்குனபடி சரி டேடா இந்த மாதிரிலாம் விளாடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேபிஸை அங்கிட்டும் இங்கிட்டும் ஹேண்ட்ஸில் வச்சு அப்படியே நம்ம ஜங்குக்கு நடக்கிறாரு இந்த மாதிரி நடந்தோம். இரு இப்படி பண்ணிட்டல ஜங்குக்கு என்னை தள்ளி விட்டுட்டல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேபிஸ் வந்தோடனே இந்த டேயை மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி கோவமாக நேராக ஹாலுக்கு போயிடுவார் இந்த மாதிரி போனால் ஒரு 1 ஹவர் கழிச்சிட்டோம். ஜங்குக்கு பேபியெல்லாம் க்ரை பண்ணி அழுத பேபியை ஸ்லீப் பண்ண வச்சுட்டு டேடி கீழே வராரு இந்த மாதிரி கீழே வந்தா டேடா செம்ம கடுப்பில் அப்படியே உட்காந்துருக்காரு சோஃபாவில் இந்த மாதிரி உட்காந்துருந்தோம். டேயோட டைஸில் வந்து உட்காந்துட்டு என்ன ஆச்சு ஏன் இந்த அளவுக்கு கோவப்படுற பேபிஸை பற்றி உனக்கு தெரியாதா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்ன தெரியாதானுங்கிற நானும் பேபிஸ் போட்டான டேஸ்லேருந்து பார்த்துட்ருக்கேன் என்கிட்ட நீ டைட்டை ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன்னு தெரியல நானே பேசணும்னு வந்தாலும் என்கிட்ட பேச மாட்டேங்கிறேன் இப்போ என்ன உனக்கும் பேபி தானே பாட்டான் போ பேபிக்கிட்டே டைட்டை ஸ்பெண்ட் பண்ணு நான் இங்கேயே சிலி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி கோமா வர அந்த மாதிரி கோமானம் ஃபேஸை வர இன்னொரு பக்கமாக திருப்பி வச்சுக்கிறாரு இந்த மாதிரி திருப்பி வச்சா டேயோட ஃபேஸை கப் பண்ணபடி ஐயோ டேங்கு பேபி மேலே கூட ஜெலஸ் ஆகணுங்கிறத உங்ககிட்ட தாண்டா கட்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேபிஸை வச்சு கூட ஜெலஸ் ஆகிறல நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட லிப்பில் அப்படியே கிஸ் பண்ணால் டே வந்து அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணுறாரு. சரி டென்ஷன் ஆகாத அதான் பேபிஸ் 2 பேருமே ஸ்லீப் பண்ணி தொட்டியில் போட்டாச்சு இனி அவங்க ஈஸியாக எழுந்துக்க மாட்டாங்க இப்போ என்கிட்ட க்ளோஸ் ஆவா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு அப்படியே லிப் லாக் பண்ணுவாரா அந்த மாதிரி லிப் லாக் பண்ணால் நிஜமால என்னண்ணே அப்புறம் நான் க்ளோஸ் ஆகணும்னு பேபிஸ் கட்டுச்சு அதெல்லாம் கட்ட மாட்டாங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேக்கிட்ட இந்த மாதிரி பேசினா டே அப்படியே நம்ம ஜொங்கு கூட லிப்பில் பயங்கரமாக லிப் லாக் பண்ணுறாரு. டேக்குக்கு 2 பேருமே டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. எங்கள் டைம் ஸ்கிப் ஆகி டேஸஸ் அப்படியே மூவ் ஆன் ஆகுது. கிட்டத்தட்ட அப்படியே ஒரு 1 இயரே ஆயிடுச்சு. பேபிஸை டேக்குக்கு தான் ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிறாங்க. 1 இயர் கழிச்சு பேபிஸ்க்கு இன்றைக்கி பேர்த்டே ஃபங்க்ஷனை ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணி பேர்த்டே ஃபங்க்ஷனையுமே என் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி என் பண்ணால் பேபிஸுக்கு ஒரு ஏஜ் ஆயிடுச்சுல அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம ஜொங்குக்கு தான் இப்போ கம்பெனி ஒர்க்குக்கு கிளம்புறாரு. ஜொங்குக்கோட ஹேண்ட்ஸில் ஒரு பேபி டேவோட ஹேண்ட்ஸில் ஒரு பேபி இந்த மாதிரி 2 பேருமே ஆளுக்கு ஒரு பேபி தூக்கிட்டு அவங்கவுங்க கம்பெனிக்கு ஒர்க்குக்கு போனால் 2 பேபிஸுமே ஒரு பேபி டேடுக்கிட்ட ஒரு பேபி மாமன்கிட்ட இருக்க மூமெண்ட்டுக்கு அவங்க 2 பேருமே கொஞ்சம் டேக்கராக பேபிஸை பாட்டுக்கிட்டே அவங்க ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்களா அந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ ஏதோ நம்ம ஜொங்குக்கு இம்பார்ட்டண்டான ஒரு பார்ட்னரை மீட் பண்ண போகிற ஒரு டீல் வைஸுமே மீட் பண்ண போகிறாரு. அந்த மூமெண்ட்டுக்கு பேபிஸை ஜொங்குக்கோட மாமிட்ட கொண்டு விட்டுட்டு 2 பேபிஸுமே ஜொங்குக்கிட்ட மாமிட்ட கொண்டு விட்டுட்டு ஜொங்குக்கு நேராக டேக்கு டெஸ்க் அனுப்பினபடி மீட்டிங் கிளம்பிடுவார். இந்த மாதிரி கிளம்புனா டே வந்து அதை நோட் பண்ணவே இல்லை. நோட் பண்ணாமலே டேக்குமே ஏதோ ஒரு பார்ட்னரை மீட் பண்ணுறதுக்காக ஒரு ஃபுட் ஷாப்புக்கு தான் அந்த பிளேஸ்க்கு வர வச்சுருப்பாங்க. அதே ஃபுட் ஷாப்புக்கு நம்ம ஜொங்குக்கும் 2 பேருமே வராங்க ஒருத்தருக்கு தெரியாமல். இந்த மாதிரி வேண்டாம் ஃபர்ஸ்ட்டில் நம்ம ஜொங்குக்கு தான் அந்த ஃபுட் ஷாப்புக்குள்ள என்ட்ராகி பார்ட்னர்ஸாக 2 மெம்பர்ஸ் வந்திருப்பாங்க.
அதில் ஒரு பர்சன்ட் ஜங்குக்கும் இன்னொரு பர்சன்ட் நம்ம டேக்கும் கால் பண்ணியிருப்பான். அந்த மாதிரி கால் பண்ணிட்டேன். ஜங்குக்கு வந்துட்டு பார்த்தோன்னே ஜங்குக்கு கால் பண்ண பர்சன்ட் வந்து ஜங்குக்கு லைட்டாக ஹேக் பண்ணப்படி நான் உனக்காக தான்டா வெயிட் பண்ணேன், என்னடா ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சா, பேபிஸ் எல்லாம் சேஃபாக தான் இருக்குங்கிற மாரி பேபிஸை வச்சு பேசிக்கிட்டே கரெக்டாக கொண்டு வந்து அவங்க ஃபுட்டு சாப்பிட பண்ணுற டேபிளில் வந்து அரேஞ்ச் ஆனோம். நீ என்னடா உன் பார்ட்னரை கூப்பிடலையானுங்கிற மாரி அந்த பர்சன்ட் இந்த பர்சன்ட்டை பார்த்து பேச வந்துட்டுருக்கான் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இந்த பர்சன்ட் சொன்னோம். இப்போது நம்ம 3 பர்சன்ஸுமே ஒருத்தர் மட்டும் ஒருத்தர் அந்த ப்ராஜெக்டை பற்றி பேசிக்கிட்டு இருந்தா அந்த பிளேஸ்க்குள்ளே நம்மகிட்ட என்ட்ராக வரோம். இப்படி என்ட்ரானா அடோ வந்துட்டான் பாருங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இந்த பர்சன்ட் உள்ளே என்ட்ராகிறட்டே காட்டவும் யார்டா அந்த பர்சன்ட் அப்படிங்கிற மாரி ஜங்கு திரும்ப வரா. திரும்பினா நம்மகிட்டே செம்ம மோசம் கூலிங் கிளாஸை வேர் பண்ணியிருக்கு, ஐஸில் வேர் பண்ணியிருக்க கூலிங் கிளாஸை ரிமூவ் பண்ணப்படி அப்படியே பூமரை மவுட்டுக்குள்ளே போட்டு மென்னப்படியே என்ட்ராக வரா. ஐயோ டீயா டீயா இங்கே வரான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷாக்கில் நம்ம ஜங்குக்கிட்டே பார்த்துட்டு டக்குன்னு திரும்புறாரு. இப்போ என்ன பண்ணேன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நோட் பண்ணிவிட்டு டக்குன்னு ஒரு ஃபேஸ் மாஸ்க் இருக்குது பிளாக் கலரில், அதை எடுத்து நம்ம ஜங்குக்கு ஃபேஸில் கவர் பண்ணிக்கிறாரு. இந்த மாதிரி கவர் பண்ணோம். ஜங்குக்கு பக்கத்துலேயே வந்து நம்மகிட்டே உட்கார அந்த மாதிரி உட்காண்டா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால் ஒன்றும் இல்லை, கேர்ள்டு பிடிச்சிருக்கு, நீங்கள் மீட்டிங்கை பற்றி பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்டை பற்றியே பேசிக்கிட்டே இருந்தால் டேடா நம்ம ஜங்குக்கு அப்படியே நோட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஜங்குக்கு ஐஸையும் நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணால் என்ன ஒருவேளை நான் தானுங்கிறத கண்டுபிடிச்சிட்டானோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிகிட்டே இருந்தா அப்படி ஃபுட்டை சாப்பிட்ற மாதிரி கேக்கை கட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்பூனை எடுத்து கட் பண்ண போனவர் கீழே ஸ்பூனை போடுவார். அந்த மாதிரி போட்டால் அந்த ஸ்பூனை நம்ம ஜங்குக்கு வேகம் எடுக்க வேண்டாம். ஜங்குக்கு பக்கத்துலேயே டேயுமே இந்த ஸ்பூன் எடுக்கிற மாதிரி குனிறாரு. இந்த மாதிரி குனிஞ்சா ஜங்குக்கோட ஷர்ட்டை கிரிப்பாக பிடிச்சிட்டு இங்கே என்னடா பண்ணுற, பேபிஸுங்கடா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டால் என்னை கண்டுபிடிச்சிட்டியாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே நோட் பண்ணா அது எப்படிடா கண்டுபிடிக்காமல் போவேன், காட்டு லைட்டு இயரிங்ஸ் போட்டிருக்க, போதா குறைக்கி கொஞ்சம் மந்த்ஸுக்கு முன்னாடி நான் வாங்கி கொடுத்த செயினையே நெக்கில் வேர் பண்ணியிருக்க, இது என்னோடய ப்ரேஸ்லெட் தானே, அட்டை கூட போட்டுட்டு இருந்திருக்க, அப்போ நீ ஃபேஸில் மாஸ்க்கை மட்டும் போட்டால் உன்னை கண்டுபிடிக்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு போட்டு செலவும் இந்த திங்ஸுங்களே என்னை காட்டி கொடுத்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த மாஸ்க் அப்படியே ரிமூவ் பண்ணால் ஜங்குக்கு கூப்பிட்ருப்பாம்ல மீட்டிங்க்கு இந்த பிளேஸுக்கு அந்த பர்சன் நம்ம ஜங்குக்கிட்ட ரொம்ப ஃப்ளிட்டியாக பேசுகிறான். போட்டா குறைக்கி ஜங்குக்கு ஃபுட்டை எடுத்து வைக்கிறது, ஜங்குக்கிட்ட ஃப்ளிட்டியாக பேசுகிறது, இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கிட்ட இவ்வளோக்குள்ளே ஃப்ளிட்டியாக பேசுகிறதும் ஜங்குக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக நின்றுக்கிற மூமெண்ட்டை பார்க்க நம்ம காண்டாகி ஹேண்ட்ஸில் ஒரு ஜூஸ் பாட்டில் வச்சுருப்பாரு, அதை ப்ரெஸ் பண்ணியே உடச்சிருவார். என்னடா ஜூஸ் கேனே உடஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு பயத்தில் பக்கத்தில் என் ஹஸ்பண்ட் இருக்காண்டா என்ன மாதிரிடா ப்ளே பண்ணிகிட்ருக்கானுங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு அந்த பர்சன்ட்டை நோட் பண்ணால் என்னாச்சுட்டே அந்த ஜூஸ் கேனில் கேஸ் அதிகமாக இருந்திருக்கு மில்க்கு, அதான் வெடிச்சிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இன்றைக்கி நைட்டு நான் முடிஞ்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்கு நோட் பண்ணிகிட்டு இருந்தா எங்கள் டைம் ஸ்கிப் ஆகி மீட்டிங்லாம் எண்ட் ஆகி நேராக நம்ம ஜங்குக்கு தான் ஹவுஸ்க்குள்ள என்ட்ராக சொல்லியே நர்வஸ்லேயே என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி என்ட்ரானா ஹவுஸு மெயின் டோரை கிராஸ் பண்ணி உள்ளே என்ட்ரான நம்ம ஜங்குக்கு பேக்கப் பண்ணபடி எங்கடா போனேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஏன்ட்டே எதுவுமே தெரியாத பசங்க மாதிரியே பேசுகிற அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசினா என்ன பேசினானுங்கிற ஒழுங்கு மரியாதை சொல்கிறா, ஏக்கடா அந்த பிளேஸுக்கு போனேன், நான் அப்போவே சொன்னோம்லடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூட்டிட்டு வந்தான். டேயோட ஃபேஸை கப் பண்ணப்படி டேயோட ஃபேஸ் முழுக்க பிக்கீஸ் பண்ணிவிட்டு இங்கே பாரு நான் மீட்டிங்காக தான் போனேன், தேவையில்லாமல் நீ ஜலசில் பொங்காட, எப்போதுமே நீ ஜொங்கு கூட மொட்டை இல்லாமல் உனக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு டேயோட லிப்பில் பிக்கீஸ் பண்ணிவிட்டு நேராக பெட்ரூமை பட்டு ஓட வரா. அந்த மாதிரி ஓடுனா என்னடா பண்ணிட்டு போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேபி நம்ம ஜொங்குக்கு ஃபாலோ பண்ணப்படி நேராக பெட்ரூம் போகிறாரு. இப்போ அப்படியே பெட்ரூம்குள்ளே என்ட்ரானதோட வேணாண்டே ப்ளே பண்ணாட நான் பேபிஸை வேறு மாம்கிட்ட வாங்க போனோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஆன்ட்டி பார்த்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு பெட்டில் ஃபிஷ் பண்ணபடி ஜங்குக்கு மேலே நம்ம ஓவர் ஆகுறாரு. இங்கே டைம் ஸ்கிப் ஆகி டேஸஸ் மூவ் ஆன் ஆகுமா. இப்போ நம்ம ஜங்குக்கு தான் 1 இயர் தாண்டினாலும் பேபிஸ்க்கு இப்போ வரைக்குமே மில்க் கொடுத்துட்ருக்காரு. மில்க் அப்படியே பேபிக்கு ஃபீட் பண்ணப்படியே நம்ம ஜங்குக் பேபிஸ் அப்படியே பெட்லேயே ஸ்லீப் பண்ண வைக்கிறாரு. பேபிஸ்க்காக பெட் பக்கத்துலேயே குட்டியாக ஒரு பெட்டை அரேஞ்ச் பண்ணி அந்த பெட்லேயே 2 பேபிஸையுமே மில்கை ஃபீட் பண்ணப்படியே பெட்டில் ஸ்லீப் பண்ணப்படி படுக்க வச்சேன். நம்ம ஜங்குக்கு தான் இப்போ ஏன்டா என்னை பார்த்து இந்த மாதிரி முறைச்சிக்கிட்டு இருக்கிற, வேணும்னே தானடா என்னை ஜலசாக்குற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும்
இதில் என்ன ஜெலஸ் ஆக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே அங்கேருந்து மூவ் ஆன் ஆக போயிட்டான். இப்போ கூட பற்றியா உனக்கு திமிரு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு பேக்கப் பண்ணுவோம். நான் இப்போ என்ன பண்ணேன் டாய் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு என்ன பண்ணேன்னு கேட்டுட்ருக்க. என்னடா நினச்சிட்ருக்க? நான் இங்கே வந்தேங்கிறது உனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நான் முன்னாடி தான் உட்காந்துருந்து கம்பெனி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேங்கிறதும் தெரியும். ஏன் முன்னாடியே என்ன செடியூஸ் ஆகுற மாதிரி என்ன பயங்கரமாக டென்ஷன் ஆக்குற மாதிரி பேபி 2 பேருக்குமே மில்கை ஃபீட் பண்ணி விட்டுட்டு இப்போ கூட அந்த ஷேர் பட்டனை ஒழுங்காக போடாமல் என்ன தண்டனை டீச் பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி ஜொங்கு கூட ஜெஸ்ஸை அப்படியே சாஃப்டாக ரப் பண்ணப்படி ப்ரெஸ் பண்ணா. அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, என்ன ஒன்றும் இல்லை, என்ன வேணும்னா நீ டென்ஷன் ஆக்குற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்கு அப்படியே திருப்பிகிட்டே பார்க்க வச்சான். இப்போ என்ன மாட்டுக்கு வேணும்னே தான் பண்ணேன் இப்போ என்னடா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்குக்கு இந்த மாதிரிட்டே நோட் பண்ணேன். ஜொங்குக் ஏன் என்கிட்ட இந்த மாதிரி நின்றுக்கிற? அப்புறம் நான் ரொம்ப ரூடாக ப்ளே பண்ணிடுவேன். அப்புறம் நீ திட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே அப்படியே ஜொங்கு கூட செஸ்ஸை அப்படியே ரப் பண்ண பொசிஷன்லேயே நெக்கில் கிஸ் பண்ண டேயை பிடிச்சி தள்ளி விட்றாரு. உனக்கு என்ன திமிருந்தா நான் மட்டும் எந்த ஒர்க்குக்கும் அதர் கண்ட்ரிக்கு போகக்கூடாது, ஆனால் நீ மட்டும் ஒர்க்குக்கு அதர் கண்ட்ரிக்கு போவியா? என்னை விட்டுட்டு மூவ் ஆனாக்கி நீ இன்னொரு பிளேஸ் ஒர்க்குக்கு போவியா? நான் எங்கடா போகிறேன்னு சொன்னேன். நான் போகிறேன்னு சொன்னேனாங்க. வேணா என் டாடுக்கு கால் பண்ணி சொல்லு, நான் முடியாதுன்னு தான் சொன்னேன். என் பேபி பக்கத்தில் இருக்கிறத தாண்டி எந்த ஒரு பிளேஸுமே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அங்கே தான் நான் ரொம்ப சேஃபாக இருந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் நம்ம ஜொங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணா. டேயை போட்டு தள்ளி விட்றாரு. என்னடா மாட்டி பேசிக்கிட்டு இருக்கேன், எனக்கு தெரியாது நீ அதர் பிளேஸுக்கு ஒர்க்குக்கு போகிற, அடிக்கிட்டே நான் உன்னை டென்ஷன் ஆக்க இந்த மாதிரி தான் பண்ணேன், என் மட்டும்லாம் தள்ளிப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். என்ன ஜொங்குக்கு டாடு பண்ணுறதுக்கெல்லாம் இந்த பிபியெல்லாம் இப்போ நீ ரொம்பவே கஷ்டப்படுத்துகிற. மண்டெல்லாம் என் டேக்கிட்ட எப்போ பட்டாலும் ஜெலஸ் ஆகிறேன்னு திட்டுவேன். இப்போல்லாம் சும்மா ஏதாவது ஒரு ரீசனை கண்டுபிடிச்சி எப்போ பார்த்தாலும் ஃபைட் பண்ணிகிட்ருக்க. நானே ஒர்க் விஷயமா அதர் கண்ட்ரிக்கு போகிறேன்னுங்கிற மாதிரி டென்ஷனில் இருந்தால் நீ கடுப்பேட்டிகிட்ருக்க. இதெல்லாம் ஓவராக தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஒன்றும் ஓவராக தெரியலடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கிட்டே நோட் பண்ணோம். நம்ம டேடா அப்படியே பப்பி ஏசிலே நம்ம ஜொங்குக்கு பட்டுட்டு ஜொங்கு கூட நெக்கில் சாஃப்டாக பிக்கிஸ் பண்ணப்படி உண்மையிலே என்னை பார்க்க சிலவனுக்கு பாவமாகவே தெரியலையா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டான். ஜங்கு மறுபடியும் ஆக்டிங்கை போட ஆரம்பிச்சிட்டான். அந்த பப்பி ஐஸை காட்டியே நம்மளை கவிட்டுருவான், அவன் ஐஸை மட்டும் பார்க்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஃபேஸை இன்னொரு பக்கமாக திருப்பு வரான். அந்த மாதிரி திருப்புனா அங்கே எங்கே பார்க்குற ஜங்குக், இங்கே பாரு, உன் டேயை பாரு, என்னை பாட்டு சொல்லு, என்னை பாட்டு. நான் எனக்கு இந்த மாதிரி உங்ககிட்ட க்ளோஸாக இருக்கிறது இப்போ பிடிக்கல, இந்த பேபியை கட்டுற தான் பிடிச்சிருக்கு, எப்போ பட்டாலும் டென்ஷனில் கதறிக்கிட்டே இருக்கணும், அதை தான் நான் திங்க் பண்ணுறேன்னு என்னை பாட்டு பேசேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். நம்ம ஜங்குக் தான் பார்க்காத ஜங்குக், அவன் நம்மகிட்ட ப்ளே பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போது ஃபேஸை திருப்பாமலே இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கோட ஃபேஸ் கிட்ட இன்னும் க்ளோஸாக வந்து அடா பாருங்கிறோம்ல, நீ ஓப்பனாக என்னை பாட்டு, ஃபேஸ் டு ஃபேஸ், ஐ டு ஐ என்னை பாட்டு, நீ இந்த மாதிரிலாம் சொல்லிடு, அப்புறம் என்ன நான் உன்னை விட்டு மூவ் ஆன் ஆக்குறேன் பாரு ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும். ஜங்குக்குமே இப்போ என்னடா இந்த மாதிரி என்னடா சொல்லணும், இப்போ சொல்கிறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி என்ன மட்டும் பட்டுட்டு என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க, என்ன நீ ஏமாட்டுறடா, அதர் கண்ட்ரிக்கு ஒர்க்குக்கு போகிறேன்டா, எல்லா ஒர்க்கையும் ரெடி பண்ணி லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுருக்க, அப்புறம் என்னடா உன் டாடு சொன்ன ஒர்க்கை பண்ண போடா, பின்ன என்ன ஜங்குக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோவத்தில் டேப்பட்டு இந்த மாதிரி கட்டுனா நம்ம டேடாம் அப்படியே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணப்படி அப்படியே ஒரு ஐயை பிளிங் கிஸ் பண்ணப்படி பப்பி ஐஸில் நான் ரொம்ப பாவம் தெரியுமா ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னால் ஐயோ இவனை வச்சுக்கிட்டு என்ன பண்ணேன்னு தெரியலையே, இன்னும் 2 செகண்ட் அவன் ஐஸை பார்த்துட்டே இருந்தால் நானே பிஜேக்கு கிஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எவ்வளோ மூவ் ஆனாங்களாங்கிற மாதிரி ட்ரை பண்ணா. கிரிப்பாக நம்ம ஜங்குக்கை பிடிச்சிக்கிறாரு. எனக்கு தெரியாது உன்னோட வீக்னஸ் எதுன்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்கு கூட ஹிப் அப்படி சாஃப்டாக ரப் பண்ணப்படி கில் வர அந்த மாதிரி கில்னா டேங் ப்ளே பண்ணி விளாடாத அப்படி தான் விளாடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு திரும்பவும் ப்ளே பண்ணி விளாண்டா. நீ போய் என்னை டென்ஷன் ஆக்காட்டப்போ வர நீ என்னை எப்போ பட்டாலும் டென்ஷன் ஆக்குற, உனக்கு ஒரு ரூல் எனக்கு ஒரு ரூலா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு திரும்பவும் கட்டுனா இந்த பிளேஸில் 2 பேருக்குமே ஒரே ஒரு ரூல் தான் பேபி,
நீ வேணா போய் என் கூட பிபிஸோட வரியா அட்ரக்கன் இருக்கி அப்படிங்கிற மாரி சொன்னால் எடு அந்த கிம் கம்பெனிக்காக நான் ஒர்க் பண்ண வரணுமா அப்படிங்கிற மாரி கத்துறாரு. இந்த மாதிரி கட்டுனா நம்ம டீடா என்ன மாட்டு உங்ககிட்ட பேசுதனே தெரியல. அதற்கன்றைக்கு வானாலும் கிம் குரூப் ஆஃப் கம்பெனிக்கு ஒர்க் பண்ணுற விடமாக நான் வரமாட்டேனுங்கிற மாதிரி கத்திக்கிட்டு நிற்கிறாரு. இப்படி கட்டுறதை பட்டுட்டு அவன்கிட்ட பேசுகிறதுலாம் வேஸ்ட்டு ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு விட்டு மூவ் ஆனா நான் கோமாயிட்டியா, ஆமாண்டா கோமாயிட்டேன்டா போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லக்கேஜ் எடுத்துகிட்டு அங்கேருந்து போனால் ட்ரையாங் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் கேட்காதபடி அப்படி நேரக்கில் இறங்கி போனால் போடாடே போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திட்டின பொசிஷன்லேயே நம்ம ஜங்குக் கொண்டு பெட்டில் உட்காருவாரா. இங்கே டைம் ஸ்கிப் ஆகி அட்ரக்கன்ட்ரிக்கு போய் 1 வீக்கிட்ட ஆயிடுச்சு. எல்லாம் இப்போ நம்ம ஜங்குக்கு ரொம்ப மிஸ் பண்ணுறாரு. எப்போ பார்த்தாலும் ஜங்குக் பிபி இங்கே என்ன பாரு என்கிட்ட வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் நிறைய பிளேஸில் ஜெலஸ் மூமெண்ட்டை காட்டுறது, பனிஷ் பண்ணுறது, திட்டுறது, அப்புறம் பேபிஸ் கிட்டலாம் இப்போ ஜெலஸ் மூமெண்ட், பேபிஸ் ஜங்குக் கூட க்ளோஸாக இருக்க மூமெண்ட்லேயே ஜெலஸில் பொங்குறதுங்கிற மாதிரி எல்லா மூமெண்ட்ஸ்லேயும் ஜங்குக் கூட இருந்த மூமெண்ட் இப்போ இந்த 1 வீக் ஜங்குக் பக்கத்தில் இல்லாத அந்த மூமெண்ட்டுக்கு ரொம்ப மிஸ் பண்ணுறாரு. அப்படியே டேஸஸ் மூவ் ஆகி ஒரு 1 மந்த் கிட்டே ஆயிடுச்சு. இப்போ 1 மந்த் கழிச்சு தான் ஜங்குக் கூட கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. பேபிஸ் ரெண்டுமே ஜங்குக் பக்கத்தில் தான் இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் பேபிஸ்க்கு ஏதோ ஃபுட்டெல்லாம் கொடுத்துட்டு பக்கத்துலேயே டாய்ஸ்லாம் கொட்டி கீழே போட்டுட்டு அதில் ப்ளே பண்ணி விளையாடுறதுக்கு உட்கார விட்டுருக்காரு. இந்த மாதிரி உட்கார விட்டுட்டு ஜங்குக் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தா கிட்ட 2 கால் வருமா, இந்த மாதிரி கால் வந்தா பாட்டியா திமிர அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேற்று பேசிகிட்டு இருக்க சொல்லியே காலை கட் பண்ணிட்டான். இப்போ எனக்கு கால் பண்ணியிருக்கான் பாரு அப்படிங்கிற மாதிரி கோவத்தில் மொபைலை பிக் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி இருந்தோம். திரும்ப 2 கால் வரதை பார்த்துட்டு அந்த காலை பிக் பண்ணிவிட்டு இப்போ உனக்கு என்னடா பிரச்சனை, அட்டா நைட்டு என்கிட்ட ஃபைட் பண்ணிவிட்டு காலை கட் பண்ணிட்டல அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் கோமா பேசவும் ஐயோ பிபி சாரி பிபி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு மொபைல்லே எக்கச்சக்கமாக கிஸ் பண்ணுவார். அந்த மாதிரி கிஸ் பண்ணால் டேய் பக்கத்தில் எத்தனை பர்சன்ஸ்டாக இருக்காங்க, அப்படியே எக்கச்சக்க பர்சன்ஸ் இருக்காங்க, ஏன்ட்டே இந்த மாதிரி பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு ரொம்ப ஷேயாகி எதுக்கு இந்த மாதிரி கால் பண்ணி இப்படி கிஸ் பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி திட்டிக்கிட்டே நீ எப்போ அவன் ஒர்க்கை முடிச்சுட்டு வருவ, எப்போன்னா வருவேன் அப்படிங்கிற மாதிரி எப்போ வருவேனுங்கிற மாதிரி கண்ட மெடிக்கிற பிடிச்சிட்டுனா இப்போ என்னாச்சு பேபி எப்போ வருவேனுங்கிறது பாசமாக கேட்ட மாதிரி தெரியலையே, ஏதோ என்னை பனிஷ் பண்ண போகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரிட்டே கேட்டேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அப்போ எப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்டான். எனக்கு ஒன்று ரொம்ப மிஸ் பண்ண மாதிரி ஃபீல் ஆகுதுல்ல, உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னேன். ஜங்குக் கூட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி ஜங்குக் கூட நெக்கில் கிஸ் பண்ணபடி நானுமே இந்த 1 மந்தை உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னால் டயாங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக் கட்டுனபடி திரும்புறாரு. ஏன்டா இந்த மாதிரி என்ன டென்ஷன் ஆக்குற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சர்ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. ஒன்று அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் கொஞ்சம் க்யூட்டாக அடிக்கிற மாதிரி ஃபைட் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஃபைட் பண்ணான் பிபிசி 2 இவன் மூமெண்ட்டை வந்துட்டு பார்த்துட்டு டேடுங்கிற மாதிரி வேகமாக நம்மகிட்ட ஹக் பண்ணால் நான் உங்கள் மாம்கிட்ட ப்ளே பண்ண வந்தா நீங்கள் 2 பேரும் இங்கேட்டா இருக்கீங்களாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பிபிசி 2 பேருமே நோட் பண்ணிகிட்டு இருந்தா. இங்கே டைம் ஸ்கிப் ஆகி ஹவுஸுக்கு நம்ம ஜங்குக் ஒர்க்லாம் முடிச்சுட்டு வராரு. இந்த மாதிரி வந்தோம் பேபிஸ் தான் நம்ம டேக்கிட்ட இருந்து ப்ளே பண்ணி விளாண்டுருக்குமா, அந்த மாதிரி ப்ளே பண்ணி விளாண்டுருந்தா ஜங்குக்கு ரொம்ப பட்டுட்டு ஜங்குக்கை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு பேபிஸும் பேரண்ட்ஸும் ப்ளே பண்ணி கொஞ்சம் விளாண்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி ப்ளே பண்ணி விளாண்டுருந்தா இப்போது நம்ம ஜங்குக்கு தான் சரி டின்னர் நான் ரெடி பண்ணுறேன், நீ பேபிஸை பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பேபிஸை லைட்டாக ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டுருங்கிற மாதிரி சொல்லவும் டெய்மே பேபிஸை ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு பெட்டில் தூக்கி உட்கார வச்சுட்டு பேபிஸ்க்கு ஏதோ சாக்லேட்லாம் கொடுத்துட்டு நேராக நம்ம ஜங்குக்கிட்ட ப்ராப்ளம் பண்ணதுக்கு கீழே இறங்கி வருவாரா. அந்த மாதிரி கீழே இறங்கி வந்தா நம்ம ஜங்குக்கிட்ட அப்படியே ஃபுட்டை கிச்சனில் ரெடி பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி கிச்சனில் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். ஜங்குக்கை பேக்கப் பண்ணபடி வாவ் இன்னைக்கு டின்னர் ரொம்ப சூப்பராக இருக்கும் இருக்கே அப்படிங்கிற மாதிரி டபுள் மீனிங்லேயே நம்ம ஜங்குக்கிட்ட பேசவும் டயாங் பேபிஸ் கிட்ட தானே அவனை இருக்க சொன்னேன், பேபிஸ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷப் ஆக்கியாச்சு, பேபிஸ் 2 பேருமே சமட்டு பசங்களா மூவி பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட ஜங்குக்கோட நெக்கில் ஸ்மெல் பண்ணபடி பிக்கிஸ் பண்ணபடியே ஜங்குக்கிட்ட ப்ளே பண்ணி விளாண்டுட்டு இருப்பாரா. அந்த மாதிரி ப்ளே பண்ணி விளாண்டுட்டு இருந்தோம். நம்ம ஜங்குக்கால தான் ஃபுட்டை நார்மலாக ரெடி பண்ண முடியல. டக்குன்னு நம்ம ஜங்குக்கிட்டே மூவ் ஆன் பண்ணிவிட்டு ஏன்டா என்ன டென்ஷன் ஆக்கிட்டு இருக்க, ஒரு 1/2 hour சும்மா இருடா நான் ஃபுட்டை ரெடி பண்ணிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மறுபடியும் ஃபுட்டை ரெடி பண்ண போனால் ஃபுட்டை பரவ பாட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கை அப்படியே வாலில் லாக் பண்ணபடி மிஸ் பண்ணேன்னா என்கிட்ட க்ளோஸாக வந்த மாதிரி தெரியல, சும்மா தானே சொன்ன நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும்
யார் சொன்னா உன்னை உண்மையிலேயே நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டு மாட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இந்த மாதிரி 2 பேருமே கிஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப க்ளோஸ் ஆகுண்டா. கரெக்டாக அந்த கிச்சனுக்குள்ளே பேபிஸ் 2 பேருமே என்ட்ராகி, மாம் நீங்கள் கொடுத்த அந்த டாய் இப்போ எங்களுக்கு வேணும், அதை எடுத்து தரீங்களா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஏதோ டாயை வர கேட்குறாங்க. இந்த மாதிரி டாயை கேட்டால் இந்த பேபிஸை என்ன பண்ணுன்னே தெரியல. சாக்லேட் அவ்வளோ பெரிய சாக்லேட்டை கொடுத்து அமைதியாக உட்காந்துருங்கன்னா என்ன ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துருக்கு பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோவத்துலேயே நம்மகிட்ட இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போது ஹாலில் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சும்மா பேபிஸ் கூட சேர்ந்து மூவி பார்த்துட்டு இருப்பாங்களா, எல்லாமே மூவி பார்த்துட்டு இருந்தா நம்மகிட்ட பக்கத்தில் உட்காந்துருக்க ஜங்கு கிட்ட ரொம்ப க்ளோஸாக வந்து என்ன எவ்வளோ ஹவர்ஸ் தான் பேபிஸை ஸ்லீப் பண்ண வைக்காமல் என்ன இப்படி கடுப்பிட்டு இருக்க போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்கு கூட சீக்ஸில் கிஸ் பண்ணுவாரா, இந்த மாதிரி கிஸ் பண்ணால் ஏடா அதில் ஒரு பேபி நோட் பண்ணிவிட்டு டக்குன்னு டேக்கிட்ட எழுந்து வந்துட்டு நீங்களாம் கிஸ் பண்ணக்கூடாது, இந்த சீக்ஸ் எனக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் சீக்ஸு ஒரு பேபிக்கான். அதாவது டேயோட பேபிஸ்க்கு வந்து கிம்மு டயாக்கு நேம் ஓகேடா. இந்த சீக்ஸு என்னது, இந்த சீக்ஸில் நீங்கள் கிஸ் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி கிம்முக்கு ஒரு சீக்ஸாம், நம்ம டயாக்குக்கு ஒரு சீக்ஸாம். இந்த மூமெண்ட்டில் டேக்கிட்ட வந்து இது ஏன் சீக்ஸு இங்கெல்லாம் வந்து கிஸ் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஜொங்குக்கு அப்படியே ஸ்மைல் பண்ணப்படி நோட் பண்ணா அது உங்கள் சீக்ஸா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஏண்டா டே அது ஏன் பேபிடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம கிம்மை நோட் பண்ணோம். அதெல்லாம் முடியாது, இது என்னோடய சீக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அண்ட் கிம் வந்து சீக்ஸில் கிஸ் பண்ணால் நம்மகிட்டே ஜலஸ் ஆக்குறாரு. கிம்மு மட்டுமா நம்மகிட்ட சேர்த்து கிஸ் பண்ணுவாரா, இந்த மாதிரி கிஸ் பண்ணிவிட்டு நம்ம ஜொங்குக்கிட்ட ப்ளே பண்ணி விளாண்டா என்ன திமிரு இந்த ஜொங்குக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேபிஸ் ப்ளே பண்ணி விளாடுறத பார்த்துட்டு காண்டாகி டக்குன்னு ஜொங்குக்கிட்ட இருந்து 2 பேபிஸையுமே மூவ் ஆன் பண்ணிக்கிறாரு. என்னாச்சிட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லி நோட் பண்ணால் இப்படி தான் சொல்லி கொடுத்து என்னை கடுப்பிட்டுறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டென்ஷன் ஆக வரா. அந்த மாதிரி டென்ஷன் ஆனால் பேபிஸ் ஏதோ ப்ளே பண்ணி விளையாடுது, நீ ஏன்டா ஜலஸ் ஆகுற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அதெல்லாம் முடியாது, 2 சீக்ஸும் எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி பேபிஸ் 2 பேர் கூட நம்மகிட்டே பேபி மெட்டி ஃபைட் பண்ணுறாரு. இவங்க ஒவ்வொரு சீக்ஸ் சொன்னால் 2 சீக்ஸுங்க ஜங்குக்கே மொத்தமாக எனக்கு தான், என்னோட பேபி நீங்கள் எப்படி உங்களோட பேபின்னு சொல்லலாம், உங்களோட சீக்ஸ்ன்னு சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே பேபிஸ்க்கு ஈக்குவலாக பேபிஸ் கூட ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஐயோ இந்த டேயை என்னன்னு சொல்ல, பேபிஸ்கிட்ட கூட வாடா ஒன் ஜலசை இந்த மாதிரி காட்டுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை ஹக் பண்ணபடி கிரிப்பை க்ளோஸாக இழுக்கிறாரு. ஏன்டா இந்த மாதிரி பண்ணுறா, சைல்டுடா ஓன் சைல்டு ஒன்றே மட்டும்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திட்டிட்டு சரி வாங்க நம்ம பெட்ரூம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் பெட்ரூமில் கொண்டு போய் பேபிஸ் 2 பேருமே ஸ்லீப் பண்ணி வச்சுட்டு டேயடா ஹவுஸ் முழுக்க தேடுறாரு. பாட்டா நம்ம டே வந்து பால்கனியில் வந்து நிற்கிறாரு. இந்த மாதிரி என்ன எங்கெல்லாமோ தேடிட்டு வந்துட்டு அங்கே வந்து நிற்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேயை வந்து நம்ம ஜொங்கு கம்பி பேக்கப் பண்ணால் ஜங்குக் சொல்லு பேபிஸ் போட்டானதுக்கப்புறம் இந்த டே மேலே லவ் வெயிட்டும் குறைஞ்சிச்சா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. இந்த மாதிரி கேட்டால் நம்ம ஜொங்குக்கிட்ட சுகாஷ் சொன்ன அந்த வேர்ட்ஸ் டேக்கு வந்து தன்னோட வேர்ல்டில் தன்னோட லைஃப்லையும் அதிகமாக இப்போ லவ் கேர் காட்டி திங்க் பண்ணுறது நீ தான். உன்னோட லவ்வையும் உன்னோட கேரையும் தேர்ட் பர்சன்ஸ் யார்கிட்டையும் ஷேர் பண்ண அலோவ் பண்ண மாட்டானுங்கிற மாரி சொன்ன அந்த வேர்டு திங்க் ஆகி டே இன்னும் கிரிப்பாக டைட்டாக ஹக் பண்ணப்படி அப்படிலாம் இல்லையே, இந்த மொட்டை வேர்ல்டு அழிஞ்சாலும் நீ டே மேலே கொட்டி வச்சுருக்கல்ல அப்படியே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டே அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு ஜொங்கு கூட ஃபேஸை கப்பினப்படி நிஜமாலுமா நீ பேபிஸ் போட்டானதுக்கப்புறமா மேலே ஒரு லெவலில் இருக்கிறியா, இந்த லவ் எப்போட்டும் என்னை விட்டு போகாதுல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஏன்டா இப்போ பட்டாலும் அந்த மாதிரியே பேசிகிட்டு இருக்க, எப்போட்டுமே இந்த ஜொங்குக்கும் சரி ஜொங்கு கூட லவ்வும் சரி உனக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்குக்கிட்ட க்ளோஸாக வந்து டேயோட லிப்பில் கிஸ் பண்ண நம்ம டே ஜொங்குக்கோட லிப்பில் பயங்கரமாக லிப் லாக் பண்ணுறாரு. சரி போடும் லிப்பை கட்டிட்டுடாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே மூவ் ஆன் பண்ண ட்ரை பண்ணால் 1 month ஆயிடுச்சு பேபி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பால்கனிலேயே லாங் சோஃபான்னு உண்டு, அந்த சோஃபாவில் ஸ்லீப் பண்ணப்படி ஜொங்குக்கு ஸ்லீப் பண்ணப்படி வச்சுட்டு ஜொங்குக்கு மேலே ஓவரானப்படி இன்னும் ஜெலஸ் ஆக்கி பார்க்குறியா நீ, இன்னும் ஜெலஸ் ஆக்கி பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட ஜொங்குக்கிட்ட ப்ளே பண்ணுறாரு. 2 பேருமே இன்டிமேட்டாக இருக்காங்க. இந்த மாதிரி இன்டிமேட்டாக இருக்கிற மூமெண்ட்டுக்கு டேயா அங்கே இருந்தாலும் உனக்கு இந்த அளவுக்கு பேபிஸ் மேலேயும் ஜெலஸ் ஆகும் நான் நினச்சி கூட பார்க்கலடா, அதுக்காக என்கிட்ட ஏன்டா இவ்வளோ ரூடாக நடந்துக்கிற, இங்கே பாருட்டே அங்கே இதுக்கு மேலே ரூடாக ப்ளே பண்ணினா நான் கட்டிடுவேன், பேபி செலுந்துக்கிறோம், அப்புறம் நீ டென்ஷன் ஆக போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் எடு பிளாக்மெயில் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு
க்யூட்டாக ஃபைட் பண்ண படிக்கட்டே குக் 2 பேருமே ரொமான்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஃபைட்டோட சேர்த்து ரொமான்ஸ் பண்ணி இன்டிமேட்டாக இருக்கிறாங்க. அட்டோட இந்த மூவி எண்ட் பண்ணுறேன். மூவி எந்த மாதிரி வந்துருக்குன்னு தெரியலடா. ஃபுல்லாகவே 2 பார்ட்ஸையும் கேட்ட சிஸ்டர்ஸ். ஸ்டோரி எந்த மாதிரி வந்துருக்குங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.